பயங்கர அமைதியா இருக்கீங்க. என்ன அடி வருதோ என்ன உதவுதோன்னு பயந்துட்டு உட்கார்ந்துருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். லூக்கா 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். லூக்கா நற்செய்தி. போதுமா? இது நாளைக்கு சொல்ற புத்தகம், சரியா? ஆனால் அது இன்னைக்கே வருது, சரியா? நாளைக்கு இதை விட இன்னும் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் பிறப்பின் செய்தி வரும், சரியா? சரி, இப்போ நாளைக்கு என்ன நாள்? நாளைக்கு என்ன நாள்? தொடக்கமே கேள்வியா அப்படின்னு பார்க்குறீங்களா? நாளைக்கு என்ன நாள்? சத்தமாக சொல்லுங்களேன். இன்னைக்கு என்ன நாள்? ஆமா, சத்தமாக சொல்லுங்களேன். யாராவது? கர்த்தருடைய நாள். வெரி குட். வேற? இவ்வளவுதானா? இன்னைக்கு பிரசவ வலி உண்டாகிற நாள். ஹலோ, ஆமாவா இல்லையா? அந்த 6ஆம் வசனம் இங்கிலீஷில் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நாட்கள் பூரணமாக வந்திருக்குன்னு போட்டிருக்குது. அதாவது அவருடைய பிரசவ காலம் தான் பூரணமாய் வந்திருக்குது. 6ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டதுன்னு சொன்னால் பிரசவம் வரல, ஏன்னா 7ஆம் வருஷம் தான் பிரசவம் வருது. 6ஆம் வருஷத்தை என்ன வந்துன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி நாள் அல்லது அந்த பிரசவத்துக்கு முன்னாடி பகுதி. இன்னைக்கு நாம் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் பிரசவ வேதனையின் நாளில் இருக்கிறோம். ஹலோ, பிரசவ வேதனையின் நாள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நாளைக்கு இயேசு பிறப்பார், சரியா? இன்னைக்கு ராத்திரி பிறப்பார். நாம் அறிந்திருக்கிறோம் டிசம்பர் 25ஆம் தேதி தான் இயேசு பிறந்தார் என்று பைபிளில் நமக்கு எந்த ஆதாரமும் இல்லை, சரியா? ஏன் அந்த டிசம்பர் 25 கிறிஸ்து பிறந்த நாளாக அறிவித்து கொண்டாடுகிறாங்கன்னு சொன்னால் ஆரம்ப நாட்கள் ஆதி திருச்சபை, அதாவது 1ஆம் நூற்றாண்டு 2, 3 நூற்றாண்டு வரும்போது கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான நெருக்கம், கிறிஸ்தவர்கள் அதிகமான உபத்திரவங்களை சந்திக்கிறாங்க, குறிப்பாக ரோம அரசாங்கத்தினால. அந்த உபத்திரவ நாட்களில் அவங்க ஒன்றை கண்டுபிடித்தார்கள். டிசம்பர் 25 என்பது நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. சூரியன் பூமத்திய ரேகையில் அப்படி போயிட்டு இருக்கோம். ஆமாவா? ஆமாம், நாங்கள் சபைக்கு வந்தோமா சோஷியல் ஸ்டடீஸ் கிளாஸுக்கு வந்தோமான்னு பார்க்குறீங்களா? இந்த பூமத்திய ரேகையில் போயிட்டு வருது இல்லையா? இது இப்படியே போகாது. என்ன ஆகும்னா இப்படி கொஞ்சம் தூரத்து பக்கம் வடக்கு பக்கம் போகும், ஒரு 23 டிகிரி அப்படி போகும், மறுபடியும் திரும்பி வரும், தெற்கு பக்கம் போகும், மறுபடியும் திருப்பி வரும். இதுக்கு பேர் தட்சிணாயனம், இதுக்கு பேர் உத்தராயணம், இதுக்கு பேர் தட்சிணாயனம். அதாவது வடக்கே போகிறது, தெற்கே போகிறது. இந்த தெற்கு பக்கம் போய் சூரியன் திரும்புது இல்லையா? அந்த நாளை பாபிலோனியர்கள் சூரியனுடைய பிறந்த நாளாக கொண்டாடினாங்க. டிசம்பர் 25 தான் சூரியன் தெற்கே போய் மறுபடியும் திரும்புகின்ற அந்த நாள். அதில் அந்த நாள் என்ன பண்ணாங்க பாபிலோனியர்கள், அதை அவங்களுக்கு தம்மூஸ்னு ஒரு கடவுள் அவங்களுக்கு இருந்தது. அந்த தெய்வத்தினுடைய பிறந்த சூரியன் பேரில் அந்த தெய்வத்தை அவங்க வழிபட்டாங்க. ஆகவே அந்த சூரியன் திரும்புகிற நாளை சூரியனுடைய பிறந்த நாள் சொல்லி என்ன பண்ணாங்க, அதிகமான வேதனையோடு, அதிகமான பிரசவ வேதனையோடு ஒரு பிள்ளையை பெற்றது. அங்கே ராகேல் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள்ல ஒரு பிரசவ வேதனையை நாம் பார்க்கிறோம். இந்த பிரசவ வேதனையில அந்த தாய் மரித்து போகிறாள். அந்த வேதனை அவளுக்கு என்ன ஆகுது, குழந்தை பெற முடியாம என்ன பண்றாங்க, அவங்க குழந்தை பெற மரிக்கிறாள். மரிக்கும் போது அவங்க சொல்றாங்க, பயப்படாத, நீ ஒரு ஆண் பிள்ளையை பெற்றிருக்கிறான்னு சொல்லும் போது அவள் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாள். என்ன பேர் தெரியுங்களா? பெனோனி. அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? பெனோனி என்றால் சன் ஆஃப் மை சாரோஸ், என் துக்கத்தின் பிள்ளைன்னு பேர் வைக்கிறாங்க. பாருங்களேன், ஒரு குழந்தையை பெறுகிறாள், பிரசவத்தினோடு பெறுகிறாள், மிகுந்த வலியோடு பெறுகிறாள் வேறு சொல்லுது. அந்த வசனங்களை கவனிச்சு நமக்கு நேரம் இல்லை, நான் வேகமாக கடந்து போகிறேன். இந்த ஆதியாக 35, 16, 17, 18 வசனங்களை பார்த்தீங்கன்னா மிகுந்த வேதனையோடு ஒரு தாய்.
ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பிரசவ வேதனை என்று தான் இருக்கும். ட்ரபாயில் என்ற வார்த்தை தான் ஆங்கிலத்தில் இருக்கும். அப்படின்னா அவள் ஒரு பிரசவ வேதனை, அதன் முடிவு என்னன்னா அவள் மரிக்கிறாள், அவருடைய மரணம் சம்பவிக்கிறது. ஆனால் அவள் மரிக்கும் போது அந்த குழந்தைக்கு ஒரு பெயர் வைக்கிறா, பெனோனி. பெனோனி என்றால் சன் ஆஃப் மை சாரோஸ், என் துக்கத்தின் பிள்ளை என்று அர்த்தம். சரியா? இரண்டாவது ஒரு தாயை பார்க்கிறோம், ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம். ஆதியாகமம் அங்கே தாமார் என்ற ஒரு தாயை பார்க்கிறோம். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 27 முதல் 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு தாய். அந்த தாயினுடைய மறுபடியும் அவளுக்கு ட்ரயல் தான், மறுபடியும் அவளுக்கு என்ன ஒரு பிரசவ வேதனை தான். அந்த வேதனையில் ஒரு காம்ப்ளிகேட்டட் டெலிவரி. அது அவளுக்கு இரட்டை குழந்தைகள் இருக்குது. அதில் ஒரு குழந்தை என்ன ஆகுது, முதல்ல வருது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், குழந்தைக்கு தலை தான் முதல்ல வரணும், ஆனால் இதுக்கு கை வருது முதல்ல. கை வந்தால் ரொம்ப கடினமான ஒரு பிரசவம். ஆகவே என்ன பண்ணுறாங்க, அந்த மருத்துவ வச்சு அந்த குழந்தையோட கை விரல் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிவப்பு நூல் அப்படி கட்டிடுறாங்க. குழந்தை என்னன்னா கையை உள்ளே எடுத்துக்கொள்ளுகிறது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வரல, வேறொரு குழந்தை வருது. யோசித்து பாருங்களேன், ஒரு தாய் இரட்டை குழந்தைகளை பெறும்போது தலை மாற்றி ஒரு குழந்தை வருது, அந்த குழந்தை உள்ள போய் இன்னொரு குழந்தை வருதுன்னா எவ்வளவு உபத்திரவப்பட்டிருப்பாங்க பாருங்க, எவ்வளவு பிரயாசம். அந்த பர்த் பெயின் என்பது அந்த பிரசவலி எல்லா தாய்க்குமே தெரிந்தது தான், எல்லாருக்குமே தெரிந்தது தான். அதான் நாங்கள் பிற சவம் அப்படி சொல்கிறாங்க, பிரசவத்துக்கு ஒரு தமிழில் சொல்கிறாங்க பிற சவமா, அதாவது மறித்து பிறக்கின்ற இன்னொரு வாழ்க்கைன்னு தான் சுட்டி காட்டுறாங்க. அப்படின்னா அந்த ரெட்டை குழந்தைகள், அதில் பிறகு ஒரு குழந்தை வந்து உள்ளே போய் மறுபடியும் ஒரு குழந்தை ஓவர்டேக் பண்ணி வந்து திரும்ப அந்த குழந்தை வருது. அந்த முதல் வளர்ந்த குழந்தைக்கு பாரிஸ் என்று பேர் வைக்கிறாங்க. பாரிஸ் என்றாலே அதுக்கு மீறுதல் என்று தான் அர்த்தம். பாரிஸ் என்றாலே அதுக்கு மீறுதல். உங்களுக்கு தெரியும், பரிசேயன் தெரியுமா? பரிசேயன் தெரியுமா? இந்த மொழி முழிக்கிறீங்க, கண்ணாடியில் போய் பாருங்க, நீங்க இருப்பீங்க, அப்படி இப்போ நான் இருப்பேன், அவ்வளவுதான். பரிசேயன் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவன் அர்த்தம். பாரிசி, செப்பரேட்டட் அன்டு காட், கர்த்தருக்காக பிரித்தெடுக்க. அந்த பாரிஸ் என்ற வார்த்தையிலிருந்து தான் பரிசேயன் என்ற வார்த்தை வருது. இந்த பேர் என்ன பேர் கொடுக்குறாங்க, பாரிஸ்னு ஒரு பேர் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த குழந்தைக்கு அர்த்தம் என்ன, மீறி வருகிறவன். அதாவது வரவேண்டிய குழந்தை சேரா பின்னாடி வருவார், அவர் தான் முன்னாடி வரணும். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், முன்னாடி போனவன் இழுத்து உள்ள தள்ளி இவன் முன்னாடி வெளியே வந்துட்டான் பாருங்களேன். அப்படின்னா ஒரு தாய் ஒரு காம்ப்ளிகேட்டட் டெலிவரி, அது ஒரு கடினமான ஒரு பிரசவம். அந்த வேதனை உச்சக்கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, பாரிஸ்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. பாரிஸ் என்றால் மீறி வருகிறவன், மீறுதல் உள்ளவன் என்று அர்த்தம். அடுத்து ஒரு தாயை பார்க்கிறோம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த தாய். அந்த தாய் இது 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை உள்ள வசனங்களில் இங்கே பினகாசோட மனைவியை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 19, 20, 21 இந்த 3 வசனங்களில் இன்னும் ஒரு பிரசவ வேதனையை பார்க்கிறோம். அந்த தாய் கடினமான ஒரு பிரசவ வேதனை. அந்த நேரத்தில் அவள் சந்திக்கின்ற பிரச்சனை என்னன்னா, அவளுடைய மாமனார் மரிக்கிறார், ஏலி மரிக்கிறார், அவனுடைய கணவன் பினகாஸ் மரித்து விட்டான். அந்த நேரத்தில் இந்த குழந்தை பிறக்கிறது. மாத்திரமல்ல, அவளுக்கு பெரிய துக்கம் என்னன்னா, கர்த்தருடைய பெட்டி அது பிடிபட்டு போயிட்டு. அந்த துக்கத்தில் என்ன பண்றாங்க, அது சொல்றாங்க, உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது, ஆனா வேறுன்னு சொல்லுது, அவள் அதை கவனிக்கவே இல்லைன்னு போட்டிருக்கு பாருங்களேன். அவள் என்ன பண்ணல, ஒரு ஆண் குழந்தை பிறந்து எவ்வளவு சந்தோஷப்படணும், அவள் சந்தோஷப்படவே இல்லை. மாறாக சட்டையே பண்ணாம என்ன பேர் வைக்கிற குழந்தைக்கு, இக்கபோத்னு பேர் வைக்கிறா பாருங்களேன். காபோத் என்றால் மகிமைன்னு அர்த்தம், இக்காபோத் என்றால் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்றுன்னு அர்த்தம். யோசித்து பாருங்களேன், ஒரு தாய் ஒரு குழந்தையை பெறும்போது பிரசவ வேதனையை அனுபவிக்கிறார்கள். அந்த வேதனையில் முடிய ஒரு சந்தோஷம் வரணும்ல. ஆனால் அந்த தாய்களை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு துக்கம் தான். இன்னும் ஒரு தாய் நமக்கு எல்லாரும் அடிக்கடி நாம் கவனிக்கிற ஒரு தாய், 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இங்கே ஒரு தாய், யாபேசுடைய தாய். இந்த யாபேசுடைய தாய், அந்த அம்மா அந்த வசனத்தை வாசிங்க. கனம் பெற்றவனாய் இருந்தான். எப்படி பெறாங்க இந்த அம்மா, ஒரு துக்கத்தோடு தான் இவனை பெற்றிருக்காங்க. சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்றாலே துக்கம் தான் அர்த்தம். ஜாபேஸ் மீன்ஸ் சாரோ, துக்கம். அப்படின்னா ஒரு தாய் ஒரு பிரசவத்தை கடந்து வரும்போது உலகத்தை நம்ம பார்க்குறோம்,
நம்ம குடும்பங்களில் பார்க்குறோம், நம்ம வீடுகளில் பார்க்குறோம், ஒரு தாயினுடைய நிலைமையை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லுகிறது. ஒவ்வொரு பிரசவத்தின் பின்னாடி, இந்த பிரசவ வேதனைகளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மரணம், ஒரு துக்கம், ஒரு வலி, ஒரு வேதனை, இதானே. ஆனால் நாம் இப்படி வாசித்தோமே, லூக்கா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. அவளுக்கு என்ன ஆகுது? ட்ரபாயில், அந்த பிரசவ காலம் வருகிறது, நேரிடுகிறது. வந்துட்டு இருக்காங்க. வரும்போது என்ன ஆகுது? அவங்களுக்கு சத்திரத்தில் இடம் கிடைக்கல, தங்குவதற்கு இடம் இல்லை. ஆனால் என்ன வந்துட்டு அவங்களுக்கு பிரசவ காலம் வந்து விட்டது. சொல்ல போனால் அந்த டைம் ஆஃப் ட்ரபாயில், அந்த பிரசவிக்கின்ற அந்த வலி வேதனைகள் வந்த நேரம். அந்த அம்மா கூப்பாடு போட்டாங்கன்னு பைபிளில் போடலை. இல்லை, இந்த முன்னாடி நம்ம பார்த்தோமே இந்த அம்மாமார் இது மாதிரி அவங்கெல்லாம் மிகுந்த வேதனைப்பட்டாங்கன்னு பட்டிருப்பாங்க. ஏனென்றால் நான் விளக்கி சொல்ல முடியாது. அந்த ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். முதல்ல நம்ம கவனித்த 4 தாய் இருக்காங்க இல்லையா, இந்த 4மே திருமணமானவர்கள். ஹலோ, இந்த 4 பேருக்கு என்ன இருக்குது? இவர்கள் பெண்கள் என்று சொல்ல வேண்டும். ஆனால் நாம் கவனிக்கிற லூக்கா 2:6 அவள் ஒரு கன்னிகை. ஒரு பெண் பிரசவிப்பதற்கும் ஒரு கன்னிகை பிரசவிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை சொல்ல முடியாது இப்போ. ஆனால் ஒன்று மட்டும் சுட்டி காட்டுகிறேன், அவங்க எல்லாரை காட்டிலும் அதிக பாடி இவங்க தான் அனுபவிச்சிருக்கணும். சரியா? நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நம்புறேன் அதை. சரியா? ஒரு பெண், திருமணமான ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது கடினம், மிக கடினமானது. ஆனால் திருமணம் ஆகாமல் புருஷனை அறியாமல் ஒரு பெண் ஒரு குழந்தையை பெறாங்கன்னு சொல்ல, ஒரு கன்னிகை, ஒரு வெர்ஜின், அந்த கன்னிகை ஒரு குழந்தையை பெறாங்கன்னா எத்தனை பாடுகள் அனுபவிச்சிருக்கணும். ஆனால் ஆவியானவர் அவங்க பாடு அனுபவிச்சதே போடவே இல்லை பாருங்களேன். சரியா? அப்படியானால் இயேசு உலகத்துக்கு வருவதற்கு ஒரு தாய் அவசியம். சரியா? அந்த தாய் எப்படிப்பட்டவர்கள்? பாடுகளை அனுபவித்தவர்கள். அந்த பீரியட் ஆஃப் ட்ரபாயில் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் அதை தாண்டி வந்திருக்காங்க. அதை பற்றி எதுவுமே ஆவியானவர் எழுதலை பாருங்களேன். அவங்க மிகுந்த வேதனைப்பட்டாங்க, அவங்க துக்கப்பட்டாங்க, இல்லை அவங்க மறிச்சாங்க, இல்லைன்னா பிள்ளைக்கு தப்ப என்ன பேர் வச்சிருக்காங்க? இயேசுன்னு பேர் வைக்கிறாங்கல்ல, ரட்சகர் என்று பேர் வைக்கிறாங்கல்ல. இந்த காலை வேளையில் நம்மளுக்கு ஒன்றை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இயேசுக்கு ஒரு தாய் வேண்டும். அந்த தாயினுடைய தகுதி என்னங்கிறதுக்கு வேதத்தில் 2 வசனங்களை சுட்டி காட்டுகிறேன். ஒன்று லூக்கா 11ஆம் அதிகாரம், லூக்கா 11ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை வாசிங்க. ஆண்டவர் இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபை பொருந்தின அந்த வார்த்தைகளை கேட்கும்போது ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய உற்சாகம் வருகிறது. என்ன பண்றாங்க? ஒரு பெண் என்ன பண்றாங்க? சத்தத்தை உயர்த்தி அந்த கூட்டத்தில் சொல்றாங்க. திரும்ப வாசிக்க தம்பி. உம்மை சுமந்த கர்ப்பமும் பாக்கியம் உள்ளவர்கள், பால் ஊட்டி வளர்த்த தாய் பாக்கியம் உள்ளவர்கள் சொல்றாங்களே, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாச்சே. அப்படி அவர் சொல்லும் போது நம்ம ஆண்டவர் சொல்ற பதில பாருங்க. அதற்கவர் அப்படி ஆனாலும் என்ற அர்த்தம் என்ன? அவங்க பாக்கியம் உள்ளவங்க தான், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான், அது மேன்மையான ஒன்று தான். ஆனால் அப்படி இருந்தாலும் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அப்படின்னா நாம் இன்னைக்கு பாக்கியவானா அதிக பாக்கியவானா? ஹலோ, பாக்கியவானா அதிக பாக்கியவானா? எப்போ அதிக பாக்கியவான் என்றால் கர்த்தருடைய வசனத்தை பெற்றுக்கொண்டு அதை காத்துக்கொண்டு கை கொள்ளுதல். காத்துக்கொள்ளுதல் ஆங்கிலத்தில் கீப் என்ற வார்த்தை, தமிழில் பார்த்தீங்க சொன்னா கை கொள்ளுகின்ற அனுபவம். அப்படி என்றால் அன்றைக்கு ஒரு தாய் இருந்தாங்க, அந்த அம்மா எப்படிப்பட்டவங்க? பாக்கியவதி. ஆனால் இன்றைக்கு சபை வாய வரமாட்டுங்க பாருங்களேன், அதிக பாக்கியவதி. மோர் பிளஸட். நாம் அவர்களே பாக்கியவதி தான், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். அப்படி ஆனாலும் அப்படிதான் இயேசு சொல்லுகிறார். அப்படின்னா அவர்கள் சுமந்தவர்கள், அவரை பாலூட்டி வளர்த்தவர்கள். ஆனால் அதை விட ஒரு உயர்ந்த நிலையை சபையாகிய நமக்கு வைத்திருக்கிறார். நாளைக்கு நம்ம கொண்டாடுவோம். ஏற்கனவே கொண்டாட ஆரம்பிச்சிருப்பீங்க. இருக்கிற ஒரு கடை விடாமல் எல்லாத்தையும் நுழைஞ்சு சாரியெல்லாம் வாங்கி மொத்தமாக குவிச்சிட்டு இருப்போம்ல. சரிவா? அவங்களுக்கு கொடுக்க போகிறோம், இவங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஒரு 7 சாரியை வாங்கிட்டு 7 நம்மளே வச்சுப்போம்ல.
கவனித்துக் கொள்ளுங்கள். அதிரசம் முறுக்கு எல்லாம் முடிச்சாச்சுல வேலை எல்லாம் இல்லை. இன்னைக்கு ராத்திரி பாக்கி இருக்குதோ கொஞ்சம், இன்னைக்கு ராத்திரியும் ஒரு கை பாத்துறது தான். கவனித்துக் கொள்ளுங்கள். நம்ம ஆரம்பிச்சிட்டோம்ல, ஆனால் இந்த பிரசவ வேதனையை அனுபவிக்க ஆரம்பித்தோமா? யாருக்கு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதற்கு முழு தகுதி இருக்குதோ அவர்கள் யார் என்றால் அவருடைய பிரசவ வேதனையை அனுபவித்தவர்கள் தான். மரியா என்ன எப்படிப்பட்டவங்க? அவர்கள் பிரசவ வேதனையை தாண்டித்தான் அவரை பெற்றெடுத்தார்கள். அதைத்தான் வேதம் சுட்டி காட்டுகிறது. அப்படின்னா நீங்கள் நானும் எப்போது கிறிஸ்துவின் பிறப்பை உலகத்துக்கு அறிவிப்பதற்கும் அது நமது வாழ்க்கையில சந்தோஷமாய் அதை அனுபவிப்பதற்கும் நமக்கு ஒரு முதல் தகுதி என்ன தெரியுங்களா? We must keep the word of God. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை காத்துக் கொள்ளுகிறார்களே அவர்கள் அதிக பாக்கியவான். வேதத்துல 2 வசனத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறேன். யோவான் செய்தி 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த யோவான் 14:21 ஆரம்பிக்கிறது, என்னுடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொண்டு என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன். ஒரு கூட்டம், ஒரு விசுவாச கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் சொன்னா, அவருடைய கற்பனையை கமாண்ட், ஆங்கிலத்தில் கமாண்ட் என்று வார்த்தை. கமாண்ட் என்றால் கட்டளை. என்ன ஆகணும்? தமிழ்ல கற்பனை, ஆனால் ஆங்கிலத்தில் கமாண்ட். கமாண்ட் என்றால் கட்டளை. இந்த கட்டளைக்கு ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்துறாங்க, என்டோலா என்ற ஒரு கிரேக்க வார்த்தை. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, நீ ஒன்றை பெற்றுக்கொண்டு அதை கை கொள்ளாவிட்டால் தண்டிக்கப்படுவாயின்னு அர்த்தம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொண்டு என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் போட்டிருக்கு இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, என்னுடைய வார்த்தையை நீங்க பெற்றுக்கிறீங்க, அது நீ கை கொள்ள வேண்டும், அப்போதான் இந்த அன்பா இருக்க முடியும். நீ வார்த்தையை கை கொள்ளாவிட்டால் உனக்கு என்ன இருக்குது? அடி இருக்குதுன்னு அர்த்தம், உனக்கு தண்டனை இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னு நாம் இன்னைக்கு அநேகர் ஏன் கர்த்தர்ட்ட அன்பா இருக்கிறோம்? கர்த்தருடைய வசனத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், சொல்ல போனா கட்டளையை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இதுக்கு கீழ்ப்படியாவிட்டால் தண்டனை உண்டுல. அந்த தண்டனைக்கான நம்ம பயபக்தினாங்க. பக்தின்னு சொல்லாம என்ன பண்றாங்க? பயத்தினால் வருகின்ற பக்தி. நம்ம இன்னைக்கு எதுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்படலன்னா பிடிச்சி நரகத்தில் போட்டுருவாரு இல்லையா? ரட்சிக்கப்படலன்னா நமக்கு நன்மைகள் வராத, நமக்கு பிரச்சனை வந்து பயந்துதான் இன்னைக்கு நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அநேகர். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய். எப்ப அன்பா இருக்கிற? என்னுடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொண்டு, ஜீசஸ் ஐ லவ் யூ, உங்களோட அன்பா இருக்குன்னு காட்டுகிறோம். இது ஒரு நிலை. 23ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 14:23. கவனிச்சிங்களா? 21 கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொண்டு அன்பாயிருக்கிறேன்னு சொல்ல ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் அன்பாயிருப்பதினால் என் வசனத்தை போட்டிருப்பாருங்களேன். வசனம் என்பதற்கு கிரேக்க மொழியில் லோகோஸ். லோகோஸ் என்றால் உரைக்கப்பட்ட வார்த்தைன்னு சொல்லுவாங்க மொழியாக்கத்தில். ஆனால் அந்த லோகோஸ்க்கு இன்னும் அர்த்தம் இருக்குது, இந்த வசனம் இருக்குது. அதுக்கு லோகோஸ் என்ற ஒரு கிரேக்க வார்த்தை. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, சொன்னது மாத்திரமல்ல, சொல்ல நினைக்கிறோம் தெரியுங்களா? அது லோகோஸ்க்கு எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் என்று அர்த்தம். அதாவது ஒருத்தர் சொல்ல நினைப்பாங்க, சொல்ல முடியாதுல்ல. வெளியே போயிட்டு வராங்க, இல்லை ஆஃபீஸ் போயிட்டு வராங்க, வந்த உடனே தலை வலிக்கிற மாதிரி இருக்கும்ல. முகத்தை பார்த்த உடனே ஓடி போய் கிடுகிடுகிடு ஒரு காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க தெரியுங்களா? யாரும் சொல்லலை, அவங்களுக்கு உணர முடியுது. அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ். அன்பு இருந்தால் என்ன ஆகும் தெரியுங்களா? அது முகத்தை பார்த்த உடனே, என்ன டயர்டா இருக்கீங்க, முகம் ரொம்ப சோர்வா இருக்குது, என்னாச்சுது, நான் சூடா ஒரு காஃபி தரேன், அப்படி ஓடுது இல்ல. ஹலோ, எங்கேயாவது கொடுத்து வச்சிருக்கீங்களா? அப்படிதான் பாக்குறாங்க பரிதாபமா. எங்க நாங்களே வெளியே இருந்து வந்து நாங்களே கையை காலை கழுவிட்டு முகத்தை கழுவிட்டு அப்புறம் ஒரு காஃபியை போட்டு நாங்க குடிச்சிட்டு அப்புறம் செல்லம் எழுந்துடி காஃபி குடின்னு கொடுக்குற காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லை. இன்னைக்கு நடைமுறை அதுதான். சரியா? அது காஃபி கூட போட தெரியல, இவெல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்குற காலத்தில் இருக்குது. சரியா? ஒரு டம்ளர் வெண்ணி வச்சு குடிக்க தெரியலங்க, இவன்லாம் ஒரு புருஷனாவுக்கு என்னங்க தகுதி இருக்குது? நியாயமான கேள்விதான். ஆனால் அந்த லோகோஸ் என்றால் ஒன்று உரைக்கப்பட்ட வார்த்தை. அடுத்து என்ன தெரியுங்களா?
சொல்ல எழுதப்பட்ட வார்த்தை. ஆனால் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ். சொல்ல நினைச்சு சொல்லாம உள்ள வச்சிருக்கல. இந்த வேதம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது கர்த்தருடைய வார்த்தை தானே? இது கர்த்தருடைய வார்த்தை முழுமையானதா? கர்த்தருடைய வார்த்தை உண்மை. நீங்க பேசிய ஆகணும், நான் கீழே இறங்கி வந்துடுவேன். நான் கவனிக்க, இது கவனிக்க, கர்த்தருடைய முழுமையான வார்த்தையா? இல்ல. இதுக்கு தான் நாங்க வாயா திறக்கிறது இல்லை. நாங்க ஏதாவது சொன்ன உடனே இல்லைன்னு சொல்ல போறீங்க. அதுக்கு எதுக்கு நாங்க சொல்லிட்டே வம்புல மாட்டிக்கணும்? உபாகமம் 29:29 வாசிங்க. Deuteronomy chapter 29 and verse 29. உபாகமம் 29:29. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ எவ்வளவு இருக்குது? நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கை கொண்டு அந்த நித்திய பரலோகம் போறதுக்கு எவ்வளவு தேவை அவ்வளவுதான் கொடுத்திருக்காரு. எல்லாத்தையும் கத்த சொல்லிடல. கவனித்துக் கொள்ளுங்கள். மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள். இப்போ 10 கற்பனை நமக்கு தெரியும். அது கேத்தலிக் சர்ச்சில் போய் கேளுங்க, அவங்க தான் 10 கற்பனைலாம் சொல்லுவாங்க. நாங்கள்லாம் ஆவிக்குரியவர்கள், நாங்கள்லாம் 10 கற்பனைகள் எல்லாம் சொன்ன பாவமா? ஹலோ, அவங்க தான் விசுவாச பிரமாணம் சொல்லுவாங்க. நாங்கள்லாம் அப்படி சொல்லணுமா என்ன? நாங்கள்லாம் விசுவாசத்துக்கு மேலே இல்லை, அப்படித்தானே? அவங்க கர்த்தர் கற்பித்த தேவன் சொல்லுவாங்க, நாங்கள் அதெல்லாம் சொல்லவே. ஹலோ, சரி, 20ஆம் அதிகாரத்தில் தான் இருக்குது. என்ன? உபாகமம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது இந்த 10 கற்பனைகள். சரியா? அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த காலகட்டத்துக்கு என்ன தேவை அதான் சொல்லியிருப்பார். அவங்களுக்கு தேவை என்ன? கொலை செய்யாத, களவு செய்யாத, இப்படி சொல்லிட்டார்ல. ஆனால் மற்ற 5ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா இயேசு சொல்வார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பூர்வத்தாருக்கு இப்படி சொல்லப்பட்டது, கொலை செய்யாதிருப்பாயாக. நான் சொல்லுகிறேன், காரணம் இல்லாமல், முகாந்திரம் இல்லாமல் சகோதரனை கோபித்தா நீ கொலை செய்தாட்டின்னு சொல்றார்ல. அப்படின்னா அந்த 10 கற்பனையை இயேசு அப்படி உயர்த்துறார் பாருங்களேன். முன்னாடி செயல், இப்ப சிந்தனையில வந்துட்டு பாருங்களேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாரு, அது பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டு. நான் சொல்லுகிறேன், இச்சையோடு நீங்கள் ஒரு பெண்ணை பார்த்தாலே அப்படி இயேசு சொல்லிட்டார்ல. அப்படின்னா அது உயர்த்துறார் பாருங்களேன். தேவன் அந்த காலத்துக்கு எவ்வளவு தேவையோ அதை கொடுத்தார், மீதி கொஞ்சம் மறைச்சிட்டாங்க. இயேசு வரும்போது கொஞ்சம் உயர்த்தினார். ஆனா இயேசு சொன்னார், யோவான் 16ஆம் அதிகாரம் வீட்டில் வாசித்து பாருங்க. இயேசு சொல்வாரு, நான் உங்களுக்கு நிறைய சொல்லணும், இப்ப சொன்னா நீங்க இப்பவே தாங்க மாட்டேங்கிறோம். அப்ப எப்படி தாங்கியிருப்பாங்க? இப்ப தாங்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்குது. என்ன பண்ண தாங்க மாட்டீங்க, நான் போய் ஒருத்தரை அனுப்புறேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்து அப்படின்னா ஆவியானவர் இன்னும் ப்ரமோட் பண்ணுவார்ல. அப்படின்னா இது நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் எழுதி கொடுத்துருக்குது. இதை படிச்சு என்ன செய்தா போதும், பரலோகம் போயிடலாம். ஆனால் இதை காட்டிலும் மேல இருக்குல்ல, அதுதான் லோகோஸ். லோகோஸ் அர்த்தம் என்ன? அவர் சொல்ல நினைத்து சரி போடும், இப்ப வேண்டாம் அப்படி நிறுத்துறாங்க. அதை யூகிக்கக்கூடிய தன்மை இருக்கணும். இயேசுவின் தாய்க்கு ஒரு அடையாளம் என்ன? அந்த அம்மா சொன்னாங்க, உம்மை சுமந்தார்கள், உம்மை பால் ஊட்டி வளர்த்தார்கள். அந்த அம்மாக்கு தகுதி அதுதான். ஆனா இயேசு சொல்கிறாரு, அப்படி ஆனாலும் அதை விட அதிக பாக்கியம் ஒண்ணு இருக்குது. அது என்ன? தேவனுடைய வசனத்தை காத்து கொள்ளுகிற, கீப்பிங் தி வேர்ட் ஆஃப் காட். அப்படின்னா இன்றைக்கு இயேசுவுக்கு ஒரு தாய், அன்றைக்கு ஒரு மரியன்னை இருந்தாங்க. இன்றைக்கு இயேசுவின் தாயா இருந்தால் சபையாகிய நீங்களும் நானும் தான். நாம் தான் இன்னைக்கு இயேசுவின் சபை, இயேசுவின் தாய். அப்படின்னா இந்த தாய் எப்படிப்பட்டவள்? பிரசவ வேதனை வேணும் சொன்ன நம்ம என்ன வேண்டும்? வசனத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவர் சொல்ல நினைத்து இப்ப வேண்டாம் அப்புறமா சொல்றேன்னு வச்சது என்ன செய்யணுமா? நாம் அதை யூகித்து செய்ய வேண்டியவர்கள். நமக்கு என்ன வேண்டும்? we must have the ability to look into the mind of God. கர்த்தருடைய சிந்தைக்குள்ள எட்டி பார்த்து நான் இன்னைக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று அதை யூகிக்கக்கூடிய தன்மை இன்னைக்கு வேணும். அதுதான் இயேசுவின் தாயின் அடையாளம். இன்னைக்கு பிரசவ வேதனை ஒரு சபைக்கு வேண்டும் என்றால் என்ன அவசியம் தெரியுங்களா? நமக்கு அந்த திறன் வேண்டும், அந்த எபிலிட்டி. அதுக்கு கர்த்தருடைய சிந்தைக்குள்ள எட்டி பார்க்கணும். அவர் சொன்னது கொஞ்சம், சொல்ல வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. இயேசு வந்து கொஞ்சம் சொன்னார், ஆவியானவர் அதை விட உயர்த்தி சொன்னார். அப்ப இன்றைக்கு சபையாகிய உங்களுக்கு எனக்கும் என்ன அவசியம் என்றால், we must have the ability to look into the mind of God. தேவனுடைய சிந்தைக்குள்ள எட்டி பார்க்கிற, நான் என்னப்பா செய்யணும்னு சொல்லி என்ன செய்யணும்? ஃபாதர் பென்சால் பாடுறாங்கல்ல,
என்னப்பா 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 திரு முடிக்கணும்னா அப்படி இருக்குது. என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன், அவ்வளவுதான். அந்த அந்த கீழ்ப்படிதல் பாருங்களேன், அந்த அர்ப்பணிப்பை பாருங்களேன். சரியா? ஏன்னா அடிக்கடி தோணும், அவர் பாட்டு எனக்கு ரொம்ப இஷ்டம். இப்போ பாடுறது நீங்கள் நல்லா பாடுறீங்க. நான் எங்கே பாடுவேன்னா, முன்னாடி எங்கே பாடுவேன்னா, பாட்டு தெரியாத ஆளுக்கு வேணும்னு தான் பாடுவேன். சரியா? பாட்டு தெரிஞ்ச ஆளுன்னு பாடுறதில்லை. உங்களுக்கு பாடுறதுக்கு நல்ல ஆட்கள்லாம் இருக்காங்க, நீங்கள் அதை விட எக்ஸலண்டாக பாடுறீங்க. சரியா? ஆனால் நான் பாட சொல்லுவார், ஏதாவது ஒரு பாட்டு பாடுவாதீங்களா? எனக்கு கடுப்பிடிக்கும் அந்த பாட்டை கேட்ட உடனே. இன்னையா பாட்டு பாடுறார் அந்த மனுஷன், ஏதாவதுன்னு பாருங்களேன். இவருக்கு வேற வார்த்தையே கிடைக்கல போல, ஃபாதருக்கு ரொம்ப வறட்சி வந்துட்டு போல இருக்குது பாட்டு எழுதுறதுக்கு. இப்படி அப்படி சொல்லி செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். என்எஸ் ராஜாவுக்கும் பாடுறாருல. அப்புறம் யோசித்தேன், இந்த பரிசுத்தவானுக்கு எவ்வளோ பெரிய பாரம், என்னத்தையாவது செய்து தொடங்கிடா, அதான் கஷ்டம். சும்மா உட்கார்ந்துருக்காரு, எதையாவது செய்யி அப்படின்னு. என்ன வேண்டும் இன்றைக்கு பைபிள் படிக்கிறதே நமக்கு பெரிய பாடு இல்லை. ஹலோ, பைபிள் படிக்கிறதே எப்படி நாங்களே சொல்லிக்கிறது எங்கள் வாயினால. நாங்களே அப்படி சொல்லிக்கவே மாட்டோம், நாங்கள் சொல்ல மாட்டோம். பைபிள் படிக்கிறதே கஷ்டம் தானே இன்னைக்கு, ஆமாவா இல்லையா? நீங்கள் சொல்ல மாட்டீங்க, நான் உங்களை சுட்டி காட்டுறேன். இன்னைக்கு ஒரு அதிகாரம் படிக்கணும், நான் இப்போ எடுத்திருக்கேன், 2 நாளாகவும் 24 எடுத்திருக்கேன். இப்போ சரியா? சரியா? ஆமாம் சொல்லுங்களேன். நீங்கள் இல்லை, நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? எனக்கு எடுத்த உடனே 1ஆம் வசனம் படித்த உடனே அப்படி திரும்பி கடைசி வசனத்தை பார்க்குறோமா இல்லையா? ஹலோ, ஆமாவா இல்லையா? இது எனக்கு இல்லை, உங்களுக்கு சொன்னான். இப்படி பார்க்குறோம்ல, பார்த்த உடனே ஐயோ 27 வசனமா, 117ஆம் சங்கீதமா, இது புஸ்குன்னு முடிக்கிற மாதிரி இருந்தனா எவ்வளவோ நல்லா இருக்கும். கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் இன்னொரு கேள்வி கேட்டால் பதிலே சொல்ல மாட்டீங்களே நீங்கள். இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் பைபிள் படிக்கலைன்னு சொல்லி கையை தூக்க சொன்னால் கை தூக்க மாட்டீங்க. எத்தனை பேர் படிச்சீங்கன்னு சொன்னாலும் கையை தூக்க மாட்டீங்க. சரியா? மொத்தத்தில் என்ன பண்ணுவீங்க? நலமானதுன்னு பேசாமல் கம்முன்னு உட்கார்ந்துருக்கிற சங்கீதக்காரன் பரம்பரை. சரியா? யோசிச்சு பாருங்க, வேதத்தை படிப்பதே பெரிய பாடு, இதுல வேற இதுக்கு மேலே ஏதாவது எட்டி பார்க்கணுமா? கடந்த வாரத்தில் ஒரு ஊழியம் செய்கிற தம்பி, என்னுடைய பைபிள் ஸ்கூலில் டீச்சர் படித்த ஸ்டூடெண்ட், அவருடைய குழந்தைக்கு 1வது பிறந்த நாள். அந்த 1வது பிறந்த நாளுக்கு நான் அங்கே போய் பொதுவாக அந்த பிறந்த நாள், இந்த திருமண நாள், இதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். ஏன்னா யாரும் வசனம் கேட்க மாட்டாங்க. யாராவது பைபிள் கொண்டு வருவாங்க. நான் கல்யாணத்துக்கு யாராவது பைபிள் தூக்கிட்டு போவோமா? எங்களை பார்த்தா என்ன கிறுக்குமா தெரியுதா உங்களுக்கு? கல்யாணத்துக்கு எவனா பைபிள் தூக்கிட்டு போவானா? நாங்கள் போகிறதே ரிசப்ஷனுக்கு தான் போவோம். அது கூட போன உடனே ஒரு பெரிய சால் ஒன்று போட்டு போவாங்க. எதுக்குன்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு, சீட்டு பிடிக்கிறதுக்கு. இதுக்கு தானே சால் போட்டு போகிறது கல்யாணத்துக்கு. நம்ம எங்கே கல்யாணத்துக்கு போகிறோம்? சாப்பாடு தானே போகிறோம். அதுவும் 7:30 மணிக்கு வீட்டில் ஆடி அலங்கரித்து எல்லாம் பண்ணி முடித்து போகிறதுக்குள்ள அமாவாசனை தாண்டி போயிடும்ல. அன்புக்குரியவர்களே, நீங்கள் அன்றைக்கு வேதத்தை படிப்பது மிக மிக குறைவு. ஒரு திருமணத்துக்கோ இல்லை ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கோ, சமயத்து ஒரு இன்னொரு பிறந்த நாள், நம்ம சர்ச்சில் பிறந்த நாள், அங்கே போனால் அங்கேயும் யாரும் பைபிள் கொண்டு வரல. ஒரே ஒருத்தர் செல்ஃபோனை வச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. அவர் வசனம் பார்க்குறாரா இல்லைன்னா வேற ஏதாவது கதை பார்க்குறாரா அவருக்கு தான் தெரியும். வேதத்தை படிப்பதே இன்னைக்கு கஷ்டமா போயிடுச்சுல. இதுக்கு மேல அந்த பிறந்த நாளில் பேசுறதுக்கு கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கொஞ்சம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் என்ன சொன்னா, கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பினார். அவர் மனோவாவின் மனைவிக்கு சொல்லிட்டாரு, மலடியா இருக்கிற நீ ஒரு குழந்தையை பெறுவ. அது ஆகவே நீ என்ன செய்யணும்? தீட்டானது ஒன்றையும் சாப்பிடக்கூடாது, திராட்சை பழம் சம்பந்தமான எதையும் நீ சாப்பிடக்கூடாது. அப்படி அவளுக்கு சொல்லிவிட்டார். புருஷன் போய் சொன்னான். அவர் திரும்ப வந்தா என்னை கூப்பிடு, நான் அவர்கிட்ட கேட்கிறேன். திரும்ப வருகிறார். அந்த அம்மா போய் சொல்றாங்க, அன்னைக்கு பேசினார அவர் வந்துட்டார். உன்னை இவனு ஓடி போறான், போய் கேட்கிறான், ஆமா நீங்க அன்னைக்கு வந்தீங்க, அவர் தானா நீங்க? ஆமா நான் தான்ப்பா வந்தேன். 12ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது மனோவா, அதாவது நீங்க சொன்னீங்களே ஒரு குழந்தையை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அது நிறைவேறும் போது
என்ன கேட்குறான் பாருங்களேன், எப்படி குழந்தைன்னு வரவே இல்லை, குழந்தைன்னு உருவாகவே இல்லை, பிறப்பு வரும்னு சொல்லியிருக்கார், அவ்வளவுதான். அந்த வாக்குறுதி கிடைச்ச உடனே கேட்குறான், அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும், அடுத்தது ரொம்ப நல்லா இருக்குது ஆங்கிலத்தில், வாட்ஸ் த லா ரிகார்டிங் த சைல்டு க்ரோத். அந்த எப்படி வளர்க்க வேண்டும் போட்டு தெரியுங்களா? திரும்ப வாசிமா. அப்பொழுது மன்னவா எப்படி வளர்க்க வேண்டும் போட்டு தெரியுங்களா? போட்டிருக்கா. அது தமிழில் எவ்ரேமிலிருந்து பார்த்து ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற சட்டம் என்ன, வாட்ஸ் அ லா, என்ன சட்டம்ப்பா, குழந்தை வளர்வதற்கு எனக்கு என்ன சட்டம் வச்சிருக்கீங்க? அவன் ஒரு யூதன். ஆதியாகமத்திலிருந்து உபாகமத்துக்குள்ள 613 சட்டங்கள் இருக்குது. ஆதியாகமத்து உபாகமம் வரைக்கும் அந்த 5 புத்தகங்கள்ல, அது பென்டெக்ஸ்ட் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஆக்சுவலா லா, பிரமாணம் தான். 613 கற்பனைகள் இருக்கு அதுக்குள்ள. மொத்த பைபிளில் பார்த்தீங்கன்னா 2277 கற்பனைகள். 2277 கற்பனைகள். இந்த கற்பனைகள் அவனுக்கு இருக்குது. இதுக்கு மேல ஏதாவது இருக்கான்னு கேட்கிறான் பாருங்களேன். அதுதான் லுக்கிங் இன்டு த மைண்ட் ஆஃப் காட். இதுக்கு மேல ஏதாவது இருக்குதா பிள்ளையை வளர்ப்பதற்கு? எனக்கு ரொம்ப துக்கம் என்னன்னா, இப்படி கேட்டு வளர்த்த சிம்சோனே உருப்படாம போயிட்டான். இப்படி கேட்டு பிறப்பதற்கு முன்னர், உருவாக்கும் முன்னமே கேட்டு 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 வளர்த்தவனை எப்படி நடத்தணும், எப்படி வளர்க்கணும் கேட்டு வளர்த்தவனே கடைசியில் அவனுக்கு பேர் நல்ல பேர், சன் லைக். அவனுக்கு பேர் என்ன பேரு? சாம்சன் அல்ல. சாம்சன் என்றால் அர்த்தம் என்ன? சூரியனை போன்றவன், சன் லைக். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவள் பிள்ளையை பெற்று அவனுக்கு சிம்சோன் பேர் வச்சான்னு போட்டிருக்குது. 23, 24 வசனங்கள். அவனுக்கு பேர் சிம்சோன் என்றால் சூரியனை போன்றவன். சூரியன் யாருக்குன்னு சொன்னா மேசியாவுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆனால் நாமத்துக்கு பயந்திருக்க உங்கள் மேல் நீதியின் சூரியன். அது மேசியாவுடைய பெயர். அந்த பெயர் தான் யாருக்கு வைக்கிறாங்க? சிம்சோனுக்கு வைக்கிறாங்க. யோசித்து பாருங்களேன், எவ்வளவு அற்புதமான ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே இருக்கிற தானின் பாளையத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவக்கினார். ஆவியானவன் நடத்தப்பட்டவன். ஆனா 14ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் எந்த இடத்துல ஆவியினால் நடத்தப்பட்டானோ அந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை எங்க இருக்குன்னு சொன்னா, இதே சோராவுக்கு இஸ்தாவோலுக்கு நடுவே இருக்கிற தானின் பாளையத்தில் அவன் அடக்கம் பண்ணப்படுறான். எந்த இடத்துல ஆவியானவனை நிரப்பி நடத்த ஆரம்பிச்சாரோ அந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டிருக்கான். பாருங்களேன், என்ன எப்படி வளர்க்கணும்னு கேட்டு, அதாவது பிரமாணத்தை தாண்டி இன்னும் ஏதாவது கற்பனை இருக்குதா? அப்படி கேட்டு வளர்த்த ஒரு பிள்ளையே இல்லைன்னா இப்படி ஆகி போயிட்டு சொன்னா, பிள்ளையை பற்றி எதுவுமே கேட்காம அது இஷ்டம் போல பிள்ளையை வளர விட்டால், அது இஷ்டம் போல அது எது கேட்டாலும் உடனே கொடுத்துடணும்ல. குழந்தை கையில இருந்து செல்போனை வாங்கினீங்க, அவ்வளவுதான், அன்னைக்கு வீட்டில் நரகம்தான். குழந்தை கையில இருந்து ஒன்றும் வாங்க முடியல, கொடுத்துருங்க. ஐயோ, அவன் ஒரு வழி ஆயிடுவான். அவன் ஆறான்ல, நீங்க ஆயிடுவீங்க, ஏற்கனவே ஆயிட்டீங்க நீங்க. பிள்ளைகளை வளர்ப்பது அப்படின்னா ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு என்ன வேணும்? லோகோஸ். அப்படி என்னிடத்தில் அன்பா இருந்து என் வசனத்தை கை கொள்ளுகிறவன் போட்டிருப்பாருங்களா. யோவான் 14:23 எனக்கு ஒன்று கற்பனையை பெற்றுக்கொண்டு கை கொண்டு அன்பை காட்டுவது. இன்னொன்று என்ன தெரியுங்களா? அன்பா இருப்பதினால வசனம். அப்படியே திருப்பி வருது பாருங்களேன். இந்த காலையில் எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் தான், சபை தான் இன்றைக்கு இயேசுவின் தாய். அன்றைக்கு ஒரு கன்னிகை தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. ஒரு வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, லூக்கா 1:38 அவங்க சொல்லிட்டாங்க. அப்படியே நடந்தது. ஆனால் அவர்கள் ஒரு கடுமையான பிரசவ வேதனையை தாண்டித்தான் இயேசு உலகத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அது உண்மைதான். அவங்க தான் என்னை சுமந்தார்கள், அவர்கள் தான் என்னை பாலூட்டி வளர்த்தார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கை கொள்றாங்களே, அவங்க இதை விட பாக்கியவான்கள், அதிக பாக்கியவான்கள். அப்படின்னா இந்த இயேசுடைய பிறந்த நாள் நாளைக்கே நமக்கு தெரியாது, பட் ஒரு நாளை நாம் அறிவிக்கிறோம். ஏன்னு சொன்னா, இயேசு பிறந்ததை உலகத்துக்கு சொல்வதற்கு நமக்கு நல்ல வாய்ப்பு.
இயேசு பிறந்தார் என்பதற்கு நமக்கு ஒரு பெரிய அத்தாட்சி அதை நம்ம மறுப்பதில்லை. ஆனால் அதை கவனிக்க வேண்டியது என்ன, அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு பிரசவ வேதனை இருக்குல்ல. அந்த வேதனையை அனுபவித்து வந்தவர்கள் தான் இயேசுவை பிறப்பிக்க முடியும். இயேசு சொல்லிட்டாரு, அவர்கள் பெற்றவர்கள் தான், சுமந்தவர்கள் தான், பாலூட்டி வளர்த்தவர்கள் தான். ஆனால் அவங்களை விட யார் பெரியவர்கள்? வசனத்தை கேட்டு அதை கை கொள்ளுகிறவர்கள். இது ஒரு நிபந்தனை. இரண்டாவது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 47 முதல் 50 வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இது இன்றைக்கு இயேசுவின் தாய் அவருடைய சகோதரர்களுக்கு இருந்த அந்த தன்மை எனக்கும் நமக்கும் மிக மிக அவசியமானது. மத்தேயு 12:47 வாசிங்க. ஆண்டவர் இயேசு ஒரு வீட்டுக்குள்ள வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒருவன் இயேசுவை நோக்கி, உம்முடைய தாயாரும் சகோதரனும், கவனிச்சிங்களா? உங்க குடும்பம், அந்த குடும்பம் குறிப்பா அப்படி தாயை தான் முக்கியப்படுத்துறாங்க. இதுல தாயாரும் இப்படி சகோதரர் என்ன பண்றாங்க? வெளியே நின்று எதுக்கு நிக்கிறாங்க? பேசுறதுக்கு. இயேசுவிடத்தில் பேசுவதற்கு அவங்க எங்க நிக்கிறாங்களா? ஸ்டாண்டிங் அவுட் சைட். இயேசு வீட்டுக்குள்ள இருக்கிறார்ல, வீட்டுக்குள்ள இருக்கும்போது இந்த அம்மா வீட்டுக்குள்ள நுழைஞ்சா யாராவது தடுப்பாங்களா? ஹலோ, 3 நாள் பைபிள் எடுத்து சுத்தினாலே எங்க அம்மா உள்ள வந்தாங்கன்னா தனி மரியாதை இருக்குது. ஹலோ, 3 நாள் ஒரு வசனம் சொல்ற ஆளுன்னு சொன்னாலே அவங்க அம்மாவுக்கு பெரிய கிரெடிட். என்னது? அவர் அம்மா, இவர் அம்மா, ஐயோ எவ்வளவு இருக்குது. ஆண்டவர் இயேசுவின் தாய், அவரை சுமந்தவர்கள், பால் ஊட்டி வளர்த்தவர்கள், அவருடைய ஒரு மகிமையான அனுபவங்களை கொண்டு வந்த ஒரு தாய், அவங்க வெளியே நிக்கிறாங்க பாருங்களேன். வெளியே நிக்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? நான் என் பிள்ளைகிட்ட பேசணும், ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன், சும்மா அப்படி உள்ள போயிட மாட்டேன், வெளியே நிற்பேன். வெளியே என்ன செய்யறாங்களா? தேடுகிறார்கள் போட்டு பாருங்களேன். வாசிங்க அந்த வசனம், 47ஆம் வசனம். முன்னாடி வசனத்தை வாசிங்க, 26ஆம் வசனம். வெளியே என்ன பண்றாங்க? நிக்கிறாங்கல்ல. ஒண்ணு கவனிங்க, இயேசு ஒரு இடத்துல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ற ஆள் இல்ல. நமக்கு தெரியும், அப்போஸ்தலர் 10:38 அவர் சுற்றி திரிந்தவர். தேவன் அவரே பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் நிரப்பியிருந்தபடியினால நன்மை செய்கிறவராக, பிசாசு விடுகிறவராக அவர் என்ன சுற்றி திரிந்தவர். யூதேயா, கலிலேயா, அந்த தேசம் முழுவதும் சுற்றி திரிகிறார். அப்படின்னா இவர் எங்க இருப்பார்னு தெரியாது. இவங்க என்ன பண்றாங்க? தேடுறாங்க பாருங்களேன். அவரை தேடி கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்யறாங்க? வெளியே நிக்கிறாங்க. எதுக்கு? அவர்கிட்ட பேசணும். உடனே இயேசு 48ஆம் வசனம் வாசிங்க. இது வம்பு இல்லை. இது அந்த அம்மாவே பாடுபட்டு சுமந்து பிள்ளையை பெற்று அதை 30 வருஷம் வீட்டோடு இருந்து பார்த்து இப்பதான் ஒரு வெளியே பிரசங்கம் பண்ண வந்திருக்குது. 4 கூட்டத்தில் பேசின உடனே என்னாச்சு? யார் எங்க அம்மான்னு கேட்டா கடுப்பு வருமா வராதா? கோபம் வருமா வராதா? வரணும் தானே. உன்னை பெத்தம்பாரான்னு வயிற்றுல எல்லாம் அடிக்கணும். அமைதியா கேட்டுட்டு நிக்கிறாங்க பாருங்களா அந்த அம்மா. அதுதான் இயேசுவின் தாய். அதுதான் அவங்க மேன்மை. யார் எனக்கு தாயில கேட்கிற நம்ம எடுத்தறிஞ்சு பேசுறாரு பாருங்களேன். தூக்கி போட யார் எங்க அம்மா அப்படி கேட்கும்போது வாரா அப்படியே பேசுறா. டே உனக்கு நேரம் வந்துட்டுறா, மகனை ஒண்ணு வச்சுட்டு அப்படி போயிட்டு இருக்கணும்ல. என்ன அப்படி சகித்து கொள்றாங்க பாருங்க. வீட்டுக்குள்ள ஏன் வரல? அவரை கனப்படுத்துறாங்க. அவர் பேசிக்கொண்டிருக்க போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்ன செய்ய? வெளியே நின்று தேடுறாங்க பாருங்களேன். அவருடைய பேசணும்னு விரும்புறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றார்? யாருடைய தாய், யாருடைய சகோதரன்? தொடர்ந்து வாசிமா. யார்கிட்ட நீட்டுறாரு? சீஷர் யாரு? சீஷர் யாரு? யாராவது நான் சொல்லி தொலைக்கிறீங்களா? நாம் இல்லை, நான் அப்படி சொல்லுங்க. நான் தான், நான் தான். உங்களுக்கு தெரியும் தானே இன்னைக்கு நமக்கு என்ன பேரு? ஐயோ, நமக்கு பேரு கிறிஸ்தவர்கள். சரியா? அதுவே தகராறா? நமக்கு பேர் என்ன பேரு? கிறிஸ்தவர்கள் தானே? ஆமாவா இல்லையா? கிறிஸ்தவர்கள். ஆனா அது கிறிஸ்தவனுக்கு முன்னாடி பேர் என்ன பேர் தெரியுங்களா? சீஷர்கள்.
அப்போஸ்தலர் 11:26 பார்த்தீங்கன்னா, சீஷர்களுக்கு முதலாக அந்தியோகியாவில் கிறிஸ்தவர்கள் என்று பேர் வழங்கிட்டுன்னு போட்டிருக்கு பாருங்களேன். அப்படின்னா இன்னைக்கு கிறிஸ்தவ, நேற்றுக்கு யாரு? இப்ப சொல்லுங்க, சீஷன் யாரு? நானே தான். சரியா? இவ கையை நீட்டி சொல்றாரு பாருங்களேன். சீஷர்கள் கையை நீட்டுறாரு. நீட்டி சொல்றாரு, வாசிங்க. இரண்டாவது முதல் தாயுடைய அனுபவம் என்ன? வசனத்தை பெற்றுக்கொண்டு அதை காக்கிறவர்கள் தான் அதிக பாக்கியவான்கள் என்று மோர் தென் a mother. அவரை பெற்றெடுத்த தாயை விட ஒரு உயர்ந்த நிலை யாருக்கு? வசனத்தை கேட்டு ஒரு அனுபவம், அன்பு கூர்ந்து வசனத்தை உணர்ந்து கொள்ளுகிற அனுபவம். அதுதான் முதல் தகுதி. இரண்டாவது தகுதி என்ன? தேவனுடைய சித்தத்தை செய்யறவங்க தான் அவளுக்கு தாய். அப்படின்னா சபையே, நீங்கள் நானும் இன்றைக்கு ஒரு பிரசவ வேதனையை கடந்துதான் இயேசு உலகத்துக்கு பிறப்பிக்க முடியும். அதை பிறப்பிக்க வேண்டுமானால் என்ன வேண்டும்? தேவனுடைய சித்தத்தை. எல்லாருக்கும் தெரிந்தது, வேத தேவ சித்தம் நிறைய இருக்குது. சித்தம் என்றாலே டெலிமா என்ற ஒரு கிரேக்க, அது டெலிமா என்றால் விருப்பம். தேவ சித்தம் என்றால் தேவனுடைய விருப்பம். நம்மை குறித்த அடிப்படையான ஒரு விருப்பம் இருக்குது. 1 தீமோத்தேயு 2:4 வாசிங்க. சபையை குறித்த தேவனுடைய சித்தத்தை பாருங்க. 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷனும், அப்படித்தானே இயேசு பிறந்த போது சொன்னாங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. நற்செய்தி சபைக்கு மாத்திரமல்ல, எல்லா ஜனத்துக்கும். அப்படின்னா தேவ சித்தம் என்ன? எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடையவும். தேவனுடைய சித்தம் என்ன? அவருடைய தாயாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். அவருடைய சபையாக இன்றைக்கு இருக்க வேண்டும் என்றால் என்ன அவசியம் தெரியுங்களா? முதல்ல எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அந்த தரிசனம். ஹலோ, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. வீட்டுக்கு வெளியே ஊழியம் செய்கிற அநேகர் வீட்டுக்குள்ள ஊழியம் செய்வதில்லை. வெளியே பார்த்தீங்கன்னா கலக்கல் பிரசங்கியா இருப்பார். ஆனா வீட்டுக்குள்ள வந்தா வாயை மட்டும் கம்னு உட்கார்ந்துருப்பார். ஏன்னா ஒருவனுக்கு எதிரி அவன் வீட்டார் தானே. அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கார். சரியா? அது மீகாவை கொண்டு சொன்னார். இப்ப பாத்தீங்கன்னா இயேசுவே சொல்ல, மீகா 7:5 வாசிக்கிறோம், ஒன்று எதிரி அவனுடைய வீட்டார் தான். ஆண்டவர் இயேசுவரை சுட்டி காட்டுகிறார். ஒருவனுடைய எதிரி யாரு? அவனுடைய வீட்டார் தானே. 2 தீமோத்தேயு 3:3 வாசிக்கிறோம், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியலன்னா அவன் தேவனுடைய சபையை எப்படி நடத்துவான் தானே கேட்கிறாரு. அப்படின்னா ஊழியம் எங்க ஆரம்பிக்கணும்? எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும்னு சொன்னா முதல்ல யார் ரட்சிக்கப்படணும்? நான் ரட்சிக்கப்படணும். அடுத்தது என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், என்னுடைய சகோதரர்கள், என் மனைவி. அப்படித்தானே ஆரம்பிக்கணும். ஆமா தானே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரசவ வேதனை அடைஞ்சிருக்கோமான்னு யோசிச்சு பாருங்க. எல்லா மனிதனும் ரட்சிக்கப்படணும் ஒண்ணு. இரண்டாவது, அவரை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம். முதல்ல என்ன வேண்டும்? எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். இது ஒரு நிலை. அடுத்த நிலை அவரை அறிகிற அறிவு. அதான் யோவான் 17:3 நித்திய ஜீவன். அதான் ஒன்றான மீதவனாக உண்மையும் நீர் அனுப்பினவருடைய குமாரனாகிய இயேசுவையும் அறிவது தானே நித்திய ஜீவன். அப்படின்னா தேவனுடைய சித்தம் என்ன? சபையை குறித்து எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் நானும் பிரசவத்தை அனுபவிக்கணும்ல. வீட்டில் உள்ளவனே நம்ம ரட்சிப்பு நடத்த முடியலையே. என்னால முடியல. நான் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தை வந்தேன். இன்னும் என் குடும்பத்தில் அநேக கேத்தலிக்கா இருந்தால் கூட பரவாயில்ல, கடவுளை இல்லாதவங்களா இருக்காங்களே. கடவுள் மேல அன்பற்றவர்களாக, கடவுள் தூக்கி போடுறவங்களா இருக்காங்க. அவங்க கேத்தலிக்க குறைச்சு நான் மதிப்பிடல. அவங்களுக்குள்ள பக்தி வைராக்கியம் வேற. ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் அந்த கூட்டத்தில் இருக்காங்கல்ல. அப்படின்னா நீங்கள் நான் இன்னைக்கு பிரசவ வேதனை அடைந்தோமா? இயேசுவின் தாய் யாரு? இயேசு நம்ம கை நீட்டி சொல்லிட்டார். யாரு? இவங்க தான், இவங்க தான், இவன் தான், இவள் தான், அப்படித்தானே சொல்லிட்டாரு. அன்பானவர்களே, கொஞ்சம் சிந்தித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு சபைக்கு தேவை என்ன தெரியுங்களா? ஒரு பர்த் பெயின், ஒரு ட்ரபாயில், அதாவது ஒரு பிரசவ வேதனை இன்றைக்கு சபைக்கு வேண்டும். கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம், கேக் வாங்கலாம், கொடுக்கலாம், கிரீட்டிங் அனுப்பலாம், எல்லாம் நடத்துங்க, சந்தோஷம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன வேண்டும்? இன்னைக்கு தான் அந்த நாள். சரியா?
நாளைக்கு தானே இயேசு பிறப்பாரு. ஆமாம், நாளைக்கு பிறப்பாரு. ஆனால் இன்னைக்கு வழி ஆரம்பிச்சிடும்ல. மழையை பற்றி அருமையான ஊழியக்காரர் ஜெபம் பண்ணாங்கல்ல, மழையில் பட்ட பாடுகள் நம்ம கவனிச்சோம்ல. வச்சுங்களா, ஸ்ரீவைகுண்டத்தில் ட்ரெயின் மாட்டிட்டு அதில் ஒரு கர்ப்பிணி தாய் இருந்தபோது ஹெலிகாப்டர் கொண்டு லிஃப்ட் பண்ணுறாங்கல்ல, பண்ணாங்களா? ஏன்? முக்கியத்துவம் உள்ளது. அது மிக அவசியமானது இல்லை. ஸோ ஏர் லிஃப்ட் பண்ணி மதுரைக்கு கொண்டு போய் அடுத்த நாளே ஒரு குழந்தை பிறந்திருக்குல்ல, ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுத்துருக்காங்களே இந்த அம்மா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு முக்கியமானது அப்படின்னா. ஒரு டெலிவரின்னு அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஒரு வேதனை இருக்குல்ல. அந்த வேதனையை நாம் இன்னைக்கு அடைந்திருக்கிறோமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது அடைந்திருந்தால் இயேசு பிறப்பை கொண்டாடுவதற்கு எல்லா தகுதி நமக்கு இருக்கு. ஆனால் அது இல்லாம சும்மா புது சட்டை வாங்கி மாட்டிக்கிட்டு பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு ஏன் பிரயோஜனம் இல்லை, மீனிங்லெஸ். அது நாம் இன்னைக்கு செய்கிற ஒவ்வொன்றும் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? இட் மஸ்ட் பி மீனிங்ஃபுல், அர்த்தம் உள்ளதாக, பொருள் உள்ளதாக, அது ஆவிக்குரியதாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இல்லையே. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, கடைசியாக ஆத்துமாக்களுக்காக போராடி ஜெபித்தது என்னைக்கு யோசிச்சு பாருங்க. என்றைக்கு போய் அடுத்தவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் போய் சுவிசேஷம் சொல்லியிருக்கமா இது வரைக்கும்? ஹலோ, கொஞ்சம் யோசித்து பாருங்க. கிறிஸ்துமஸ்க்கு கேக் வாங்கி கொடுக்குறோம்ல பக்கத்து வீட்டுக்கு, ஆனால் அவனுக்கு என்னைக்கா சுவிசேஷம் சொல்லியிருக்கமா? உங்க சாமி உங்களுக்கு, எங்க சாமி எங்களுக்குங்க, அப்படித்தானே போயிட்டு இருக்கிறோம். அப்படித்தானே போயிட்டு இருக்கிறோம். அப்படின்னா இயேசுவின் பிறப்பை உண்மையாக அனுபவிக்க வேண்டுமானால் முதல்ல என்ன வேண்டும்? அந்த பிரசவ வேதனை. இயேசுவின் தாய்க்கு இருந்த நிலைமை என்ன? அவளுக்கு அந்த காலம் நிறைவேறினது, பூர்ணமாச்சு. அதுக்கப்புறம் தான் அவர்கள் பிள்ளையை பெற்றெடுத்தார்கள். பிள்ளையை பெற்றாங்க, சத்திரத்தில் இடம் இல்லை, அவர்கள் முன்னணியில் கிடத்தினாங்கல்ல. வானாதி வானங்கள் கொள்ளாத தேவனை கூட முன்னணியில் கிடத்தணும்னு சொன்னா அவளுக்கு அந்த பிரசவ வேதனை வேண்டாமா? அது எனக்கு நமக்கும் வேண்டாமா? அது நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நமக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கூட வேலை செய்யறவங்க, எத்தனை பேருக்கு நாம் இது வரைக்கும் சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறோம். எத்தனை பேர் ரட்சிப்பதற்காக நீங்கள் அன்னைக்கு பிரசவ வேதனை பற்றி ஜெபித்திருக்கிறோம். கொஞ்சம் சிந்தித்துக் கொள்வோம். கிறிஸ்துமஸ் அவசியம், இயேசு பிறந்தது அவசியம். நாள் நமக்கு தெரியாவிட்டாலும் இயேசு பிறந்ததை உலகத்துக்கு நாம் அறிவிப்பதற்கு நமக்கு நல்ல வாய்ப்பு, நற்செய்தியை சொல்லுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனால் அதே நேரத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு அனுபவம் இருக்குல்ல. உங்களுக்கு தெரியும் தானே, மேல் படிக்கு வரணும்னா கீழ்ப்படி வேணும்ல. கீழ்ப்படி இல்லாம மேல்படி வந்துருமா? மேல வீடு கட்டணும், கீழே வீடு இல்லாம மேல வீடு வந்துருமா? இன்னைக்கு நாம என்ன பண்றோம்னா, கீழே வீடு இல்லாம மேல் வீடு கட்ட ட்ரை பண்றோம். கீழே வீடே இல்லாம மேல என்ன பண்றோம்? மேல மாடி கட்ட போறோம். எங்கேயா கட்ட போறேன்? காத்துல கட்ட போறேன். அதான் பவுல் சொல்ல, ஆகாயத்தை சிலம்பம் பண்றவன் சொல்றா தெரியுங்களா? இன்னைக்கு ஆகாயத்தை சிலம்பம் அடிக்கிறதா இன்னைக்கு ஆவிக்குரிய உலகம். பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நல்ல இந்த வசனம் உள்ளத்துக்குள்ள பொறிக்கப்பட வேண்டும், ரத்தம் சொட்ட சொட்ட எழுதப்பட வேண்டும். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும், கவனிச்சீங்களா? ஒரு கர்ப்ப வேதனை. அந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுது, மறுபடியும். மறுபடியும் என்றால் அர்த்தம் என்ன? ஏற்கனவே ஒரு பிரசவ வேதனை அனுபவித்திருக்கிறார், இப்ப என்ன பண்றாரு? மறுபடியும் அனுபவிக்கிறார். ஏன்? முதல்ல சிறு பிள்ளை, இப்ப என்ன ஆகணும்? கிறிஸ்து உங்களில் உருவாக வேண்டும். சொல்ல போனா நீ கிறிஸ்துவின் உருவத்தில் மாற வேண்டும். பிரசவ வேதனை எதற்கு? பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் திரும்பவும் கர்ப்ப வேதனை படுகிறேன்னு சொல்றாருல. சபையை இந்த கர்ப்ப வேதனை இன்னைக்கு சபைக்கு இருக்குதான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனக்கு இருக்குதான்னு கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நேற்று காலையில் இந்த வசனத்தை, ஆக்சுவலா இந்த செய்திக்கு கற்றுக் கொடுத்த வசனமே கலாத்தியர் 4:19 தான். என் சிறு பிள்ளைகளே, அர்த்தம் என்ன? இயேசுவை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ஒரு பிள்ளையாக பிறக்கிறோம். யோவான் 1:14, அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? அத்தனை பேருடைய பிள்ளைகள், சைல்ட் ஆஃப் காட். விசுவாசத்தினால பிள்ளைய மாறிட்டோம். கலாத்திய சபையும் அப்படிதான் மாறி இருந்தது. என் சிறு பிள்ளைகளையும் சொல்றாரு.
சிறு பிள்ளை என்றால் என்ன? நீங்க விசுவாசிச்சீங்க, இப்ப என்னவா இருக்கிறீங்க? குழந்தையா இருக்கிறீங்க. இது முதல் பிரசவத்துல, முதலாவது ஒரு கர்ப்ப வேதனையில அவங்க எல்லாம் குழந்தையாக மாறினார்கள். இப்ப மறுபடியும் கர்ப்ப வேதனை அடைகிறதுக்கு கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும், இன்னும் சொல்லப்போனா நீங்கள் கிறிஸ்துவின் சாயலுக்கு உருவாகும் வரைக்கும் மறுபடியும் கர்ப்ப வேதனை சொல்றாரு. ஏன் இந்த சபைக்கு இப்படி சொல்றாருன்னு சொன்னா, இந்த கலாத்திய சபை இருக்குது, ஆரம்பம் மிக அற்புதமாக இருந்தது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஆவியினால் ஆரம்பம் பண்ணின நீங்க மாம்சத்துல முடிய போகிறீர்களா? கலாத்தியர் 3:3 அந்த சபையின் நிலையை சுட்டி காட்டுகிறார். நீங்க எப்படி தொடங்குனீங்க? ஆவிதான், அந்நிய பாஷை தான், வரண்டது தான், கை தட்டுதல் தான், குடிக்கிறது தான், ஆவியில நிரம்பி விழுந்து 4 சேரை உடைக்கிறது தான். இதெல்லாம் ஆரம்பம் நல்லா தான் இருந்தது. ஆனால் மாம்சத்தில் முடிய போகிறோமா? தொடக்கம் நல்லா தானே இருக்குது. வசனம் சொல்லுது, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு நமக்கு தலைகளில் இருக்குது. ஆரம்பம் அற்புதம் தான், ஆனா முடியும் போது எப்படி இருக்கணும்? சம்பூர்ணமா இருக்கணும்ல. அற்பமே சம்பூர்ணமா மாறணும்னு சொன்னா நாம இன்னைக்கு ஆவியில தொடங்குறவங்களாச்சு. யோசித்து பாருங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே ஓடி ஓடி போய் சுவிசேஷம் சொன்னோம்ல, உறவின் வீட்டுக்கெல்லாம் போய் இயேசு போயிட்டு சொன்னோம்ல, அன்னைக்கு அவங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணோம்ல, கூட வேலை செய்யறவனுக்கெல்லாம் ஜெபம் பண்ணோம்ல. நான் சாராயம் குடிச்சு கீழே விழுந்து என்ன கத்த தூக்கி எடுத்துருந்தா, சாராயம் குடிச்ச பார்க்கும் போதெல்லாம் அழுதன்ல. சாராயம் குடிச்ச சாக்கடையில் விழுந்து கிடந்த போது ஐயோ தேவசாலையில் படைக்கப்பட்டவன் புழுவை போல நெளிகிறானேன்னு துக்கம் அடைஞ்சோமே. இன்னைக்கு அந்த துக்கம் எங்க? இந்த மறுபடியும் என்று சொல்றார் பாருங்களேன். அது ஃபர்ஸ்ட் ட்ரபாயில், செகண்ட் ட்ரபாயில். முதல்ல ஒரு கர்ப்ப வேதனை, அது பிள்ளைகளை பெற்றது. ஆனா அடுத்த பிரசவ வேதனை கிறிஸ்து அவனுக்குள்ள உருவாக வேண்டும் இல்லையே. இந்த காலவெளியில ஆராதிக்க வந்திருக்கிறோம், கொஞ்சம் உட்கார்ந்து நமக்குள்ளே ஒரு சோதனை பண்ணி பார்ப்போம். ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன், ஒரு சுய பரிசோதனை. எனக்குள்ள அந்த கர்ப்ப வேதனை இருக்கு, அந்த பிரசவ வலி இருக்குதா? அந்த பிரசவ வேதனை ஒரு நாள் இருந்தது, அது குழந்தைகளை பெற்றது. ஆனா மறுபடியும் சொல்றாரு அவரு, ஏன் நல்லா ஆரம்பிச்சீங்களே இப்படி போயிட்டீங்களே. கலாத்தியர் 5:1 பார்த்தீங்கன்னா, நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தில் நுகத்துக்குட்படாமல். ஏற்கனவே நுகத்துக்களை தான் இருந்தோம், அங்கிருந்து கத்த தூக்கி எடுத்தார். ஏன்னாகணும்? மறுபடியும் அந்த நுகத்துக்குள்ள போய் மாட்டிக்கொண்டா எவ்வளவு துக்கமானது பாருங்க. ஆனந்தம் சொல்லுகிறார், மறுபடியும் திரும்பவும் கர்ப்ப வேதனைப்படுவதற்கு நீ குழந்தையாவே இருந்துட்டீங்க. காலம் முழுவதும் பால் குடிக்க முடியாது. பலமான ஆகாரத்தை சாப்பிட்டு அவன் பூரண புருஷனாக மாற வேண்டும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள். காலத்தை பார்த்தா போதகனாக இருக்க வேண்டிய நீங்க உங்களுக்கு வசனத்தை திரும்பவும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குத. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்க சொல்றாரு அவரு. பால் குடிச்ச ஒரு காலத்துல தொடக்கத்துல இன்னுமா பால் குடித்து கொண்டிருப்பது? இன்னும் எவ்வளவு காலம் பால் குடிக்க போகிறோம்? அன்புக்குரியவர்களே, ஒரு 2வது பிரசவ வேதனை அவசியம். இன்னைக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு பாரமே இன்னைக்கு சபையில இல்லையோன்னு தோணுது. ஊழியங்களில் பார்க்கும்போது நல்ல பேசுறாரு, நல்ல பாடுறாரு, நல்ல ஆராதிக்கிறாரு, நல்ல வரங்கள் செயல்படுது, உண்மைதான், இது சபைக்கு தேவை. ஆனால் அதை விட முக்கியம் என்ன தெரியுங்களா? அவன் குழந்தையா பிறந்தவன் பூரணமாக மாறணுமே. அவனை ஆவியில தொடங்கி விட்டு விட்டால் அவன் மாம்சத்தில் முடிஞ்சு போயிடுவான். அந்த கலாத்திய சபை எது ஆரம்பிச்சுன்னு சொன்னா, கிருபையின் மேல் வைக்கிற விசுவாசத்தில் ஆரம்பித்தது. அதான் அது தொடக்கம். ஆனால் கொஞ்ச நாளுக்குள்ள யூதர்கள் உள்ள வந்து நுழைஞ்சு என்ன பண்ணான் தெரியுங்களா? ஜுடைசஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க? அவங்க எல்லாத்தையும் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படி வைக்கிறான். அதான் பவுல் சொல்றார், நீ ஒரு நுகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டோம், மறுபடியும் நீ அந்த நுகத்துக்குள்ள ஏன் போகிற? அதாவது கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், எபேசியர் 2:8. அப்படின்னா ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுங்களா? அதை கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு என்ன பண்ணிட்டோம்? நியாய பிரமாணத்தின் கிரியைகளுக்குள்ள கிருபை போய் கிரியைகள் வந்து விட்டது. கிரியை போய் கிருபை போய் கிரியைகள் வந்து விட்டது. விசுவாசம் போயிட்டு இன்னைக்கு நியாய பிரமாணம் வந்துச்சு இல்ல, சத்தியம் மாற்றப்படுகிறது. யூதா 3ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, யூதா 3ஆம் வசனம், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டியது அவசியம் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்த வேண்டியதுன்னு சொல்லி எழுத பாருங்களேன்.
சபைக்கு திரும்பவும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். அதுக்காக நீங்க இன்னைக்கு என்ன செய்யணும்? ஏன்னா அதை மாம்சமா மாத்திட்டாங்க. அந்த கிருபையை கூட தள்ளி விட்டு இன்னைக்கு வேற உபதேசங்களை கொண்டு வராங்க. என்ன வேண்டும்? இன்றைக்கு போராட வேண்டிய காலம் இது. பண்டிகைகளை கொண்டாட வேண்டிய காலம்தான். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? அந்த போராட்ட குணம். தேவனுக்காக, தேவனுடைய துக்கத்துக்காக. ஒன்று நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போகிறேன். பரிசுத்த பவுல் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பரிசுத்தவானும் சொல்ல முடியாத தைரியம் சொல்லதை விட துணிச்சல் சொல்லலாம். கொஞ்சம் துணிச்சல் அதிகமான ஆள் போல அவர். பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் அல்லது நிருபங்கள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த பவுலை பற்றி சில காரியங்கள் தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அவர் செய்த ஊழியத்தில் ஒரு 10 விழுக்காடு, ஒரு 10% கூட நம்மளால் புரிய முடியாது. வேதத்தில் அவ்வளோதான் சொல்லி இருக்குது. ஆனால் அவர் பட்ட பாடுகள் ஒரு வசனம் சுட்டி காட்டுகிறேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்கள்ல குறைவானத வேற எந்த ஒரு பரிசுத்தவானும் இப்படி சொன்னதே இல்லை. அவருடைய கர்ப்ப வேதனை சொன்னேன்னு அதுல ஒரு உதாரணத்தை சுட்டி காட்டுகிறார். சொல்லுகிறார், கிறிஸ்து சபைக்காக பட்ட பாடுகள்ல குறைவானது என்றால் பாருங்களேன். அப்படின்னா இயேசு சிலுவையில சபைக்காக முழுமையா செய்து முடிக்கலையா? முடிந்ததுன்னு சிலுவையில சொன்னார்ல, அப்ப முடியலையா? இங்கே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து சபைக்காக பட்ட பாடுகளில் குறைவானதை என்னுடைய சரீரத்தில் நிறைவேற்ற சொல்றார் பாருங்களேன். அவருடைய சிலுவை பாடுகள், சிலுவை மரணம் குறைவுள்ளதா? அந்த தமிழ்ல குறைவானதுன்னு போட்டு தெரியுங்களா? அதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை ஹூஸ்டீரியோமா. ஹூஸ்டீரியோமா என்ற அந்த வார்த்தைக்கு குறைவானதல்ல, அதுக்கு பின்னாடின்னு அர்த்தம். கிறிஸ்து சபைக்காக பட்ட பாடுகளுக்கு பின்னாடி. குறைவானதுன்னு தமிழ்ல மொழியாக்கம் பண்றாங்க. குறைவானதல்ல, அது என்ன தெரியுங்களா? அதுக்கு பின்னாடி. இயேசு சிலுவையிலே பாடுபட்டு ரத்தத்தை சிந்தினார், சபை சம்பாதிக்கப்பட்டது. அப்போ 20:28 சொந்த ரத்தத்தில் சம்பாதிக்கப்பட்ட சபை. அந்த சபையை ரத்தம் சிந்தி. ஆனால் அந்த சபையை வளர்த்தது, உருவாக்குனது அதுக்கு பின்னாடி வந்த பரிசுத்தவான்களுடைய பாடுகள், அவருடைய ரத்த சாட்சிகளின் அனுபவங்கள் தான் சபையை உருவாக்கிட்டு. இயேசு இருக்கும்போது சபை இல்லைல்ல. இயேசு இருக்கும்போது சபை இருந்ததா? யூத சபை இருந்தவர், கிறிஸ்துவின் சபை அப்போ இல்லை. யோவான் 14:12 இயேசு சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடினால என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை செய்வான். இதை பார்க்கிறோம். என்ன பெரிய கிரிய? சபையை உண்டாக்குனது தான், சபையை உருவாக்கினது தான். ஆண்டவர் இயேசு 3 பேரை உயிரோடு எழுப்பினா, நம்ம என்ன 4 பேரையா உயிரோடு எழுப்பிட்டோம்? இல்லையே. ஆனால் இயேசு இருக்கும்போது ரத்தம் சிந்தப்பட்டு சபை கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டது. ஆனால் உருவாக்கப்பட்டது அதுக்கு பின்னாடி வந்தவங்க தான். அதைத்தான் பவுல் சுட்டி காட்டுகிறார். கிறிஸ்து சபைக்காகப்பட்ட பாடுகளில் பின்னானவைகளை, அது அவைகள் ஹியூஸ்டீரியமா என்ற கத்தம் என்ன? அதுக்கு பின்னானதை என்னுடைய சரீரத்தில் நான் நிறைவேற்றுகிறேன்னு சொல்றாருல. பரிசுத்த பவுலுடைய பாடுகள் நான் சொன்னேன் முதல்ல. பைபிளை படித்து பார்த்தா, குறிப்பாக அப்போஸ்தலர்களை படித்து பார்த்தா, அவர் சபைக்காக கிறிஸ்துவுக்காக பட்ட பாடுகள் கொஞ்சம் தான் சொன்னேன். ஒரு 10 விழுக்காடு கூட இல்லை, ஒரு 10% கூட இல்லை. ஆனால் ஒரு சின்ன நமக்கு தெரிந்த வேத பகுதி அதை சுட்டி காட்டுகிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். வாசிக்க வேண்டாம், எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24 29 வரை பரிசுத்த பவுல் அவருடைய பாடுகளை எழுதுகிறார். அதை படிக்கும்போது தான் தெரியுது, பவுல் இவ்வளோ ஊழியம் பண்ணியிருக்கிறாரா? அப்படிதான் பைபிள் எழுதவே இல்லை. அவர் சுருக்கமாக அதை சொல்லுகிறார். ஒரு அப்போஸ்தலர் அடையாளத்துக்காக அதை சுட்டி காட்டுகிறார். 24ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, 5 முறை 1 குறைய 40 முறை நான் அடிக்கப்பட்டேன் என்றால் பாருங்களேன். பைபிள் எங்கேயுமே இல்லை. பவுல 39 முறை அடிச்சாங்க, எங்கே இருக்கா? இல்ல. 1 முறை அல்ல, 5 முறை என்றால் பாருங்களேன்.
அப்படின்னு அவர் சொன்னார் தெரியுங்களா? மறுபடியும் பிரசவ வேதனை படுகிறேன்னு சொன்னார. யோசித்து பாருங்க, 39 முறை இந்த வார அடிப்படை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணா நம்ம அழாம இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பாடுகள். அந்த வார நாள் அடிப்படை ஒரு 40 முறை அடிச்சு 40 முறை நிறுத்தணும். உபாகமத்தில் கத்த கொடுத்த பிரமாணத்தில் ஒருத்தர் தப்பு பண்ணா 40 முறை அடிக்கணும். அவனை 41வது முறை அடிச்சா அந்த அவன் அடித்தவனை திருப்பி 40 முறை அடிக்கணும். ஆகவே 39ஓடு நிறுத்திடுவாங்க. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். 1 குறைய 40 5 முறை. பைபிள் எங்கேயுமே சொல்லலைங்களே. அடுத்த 25ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, மிலாரினால் எத்தனை முறை? 3 முறை அடிக்கப்பட பைபிள் எங்கேயுமே இல்லை பாருங்களேன். மிலாருங்கிறது ராட், ஆக்சுவலா ஒரு பெரிய கட்டை. அந்த கட்டையில காயப்படுத்துகின்றது போல இருந்து அதை வச்சு அடிப்பாங்க. அது இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்லறியுண்டேன்னு சொல்றாரு பாருங்களேன். அது இருக்குது பைபிள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் அவர் கல்லறியப்பட்டு எடுத்து ஒரு முறை அது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 முறை கப்பல் சேதத்தில் சொல்றாரு பாருங்களேன். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் ஒரு முறை தான் கப்பல் சேதத்தை பற்றி போட்டிருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுல 25 விதமான பிரச்சனைகள் இருக்கு. அதுல 2 குழந்தை 11 24 இருந்து 29 வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் பட்ட பாடுகளை ஒவ்வொரு குட்டி குட்டி லைன்ல எழுதியிருக்கிறாரு. 25 விதமான பிரச்சனைகள், 25 விதமான பாடுகள். அதை கொஞ்சம் அப்படி டிவைட் பண்ணி பிரிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, 1 அவர் சொந்த ஜனத்தால் பாதிக்கப்பட்டார். அவர் 5 முறை அடிக்கப்பட்டார் தெரியுங்களா? யாரு வார நாள் 30 முறை அடிப்பான்னு சொன்னா யூதன் தான் அடிப்பான். அடுத்தது 3 முறை மிலாறுன்னு போட்டு தெரியுங்களா? அது ரோமர்கள் தான் அடிப்பாங்க. அடுத்தது கல்லறி உண்டான யாருன்னா புறஜாதிகள் தான் கல்லறிந்து கொள்ளக்கூடிய வழக்கம் யூதர்களுக்கு இருந்தது. ஆனால் புறஜாதிகளுக்கு தான் அது அதிகமாக இருந்தது. அதை விட முக்கியமானது 4வது ஒன்று சுட்டி காட்டுகிறேன், பிரயாணங்கள். அதில் வீட்டில் போய் நேரம் இல்லை, படித்து பாருங்க. 27 கொஞ்சம் இப்படி எண்ணிக்கிட்டே வாங்க, 25 இருக்கும். அதாவது 24 29 வரைக்கும் அவர் சந்தித்த பாடுகள் 25 இருக்குது. அதில் 1 சொந்த ஜனத்தினால் வந்த பாடுகள், 2வது ஆட்சியாளர்கள், ரோமர் என்றால் யாரு? அது ஆட்சி செய்தவர்கள், அரசாங்கத்தால் வந்த பாடுகள். 3வதாக புறவினத்தார், மூட நம்பிக்கை உள்ளவர்கள். வாரண கல்லறிகிறான் தெரியுங்களா? அவர் யாரு? புறவினத்தார். அது எங்கிருந்து வருதுன்னு சொன்னா மூட நம்பிக்கைகளின் அடிப்படையில் வருது. 4வதாக அவருடைய பிரயாணங்கள், கடினமான பிரயாணம், கப்பல் பிரயாணம், வனாந்தரம், வரிசை ஒரு பெரிய லிஸ்டே போடுறாரு பாருங்களேன். அப்படின்னா அது எதை குறிக்கிறதுனா கடுமையான பிரயாணங்கள். நாம் அன்றைக்கி ஒரு ஊழியத்துக்கு போகிறோம்னு சொன்னால் 3 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிடுவோம். சரியா? அது கூட செகண்ட் ஏசி கூட ஒத்து பிரதர், ஃபர்ஸ்ட் ஏசி போடுங்க பிரதர். அப்போ நான் சரி, செகண்ட் ஏசியில் கூட ஒரே கூட்டம் பிரதர், தேர்ட் ஏசி ஐயோ வேணவே வேணாம் பிரதர். நம்ம அவ்வளோ சொகுசா பிரயாணம் பண்ண கற்றுக்கொள்ளுகிறோம் இன்றைக்கு. சரியா? இதை புறப்படும் முன்னாடியே கேட்குறோம், அங்கே டாய்லெட் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டா இந்தியன் டாய்லெட்டான்னு கேட்க கற்றுக்கிட்டோம்ல. ஹலோ, பாடு கிறிஸ்துவுக்காக அந்த பிரசவ வேதனையை அனுபவித்தவன். எனக்கு அதை படிக்கும்போது என் கொசு மூளைக்கு எட்டவே இல்லது. இவ்வளவு பாடுகளை பற்றி ஒருத்தன் உயிரோடு இருப்பானான்னு சந்தேகம் வந்துச்சு. கப்பல் சேதங்கள் வனாந்து பார்த்தீங்கன்னா தயவு செய்து வீட்டில் கொஞ்சம் படிச்சு பாருங்க. பிரசவ வேதனை அப்படியாவது வருதான்னு பார்ப்போம். சரியா? ஏன் கத்திக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா தெரியுங்களா? சபைக்கு அந்த பிரசவ வேதனை வேணும். இன்னைக்கு இயேசு பிறப்பதை கொண்டாடுவதற்கு நமக்கு தகுதி எப்போ வரும்னு சொன்னா அந்த பிரசவம். ஏன்னா நம்ம தான் அந்த தாய். இன்னைக்கு சபை தான் தேவனுடைய தாய். சபை என்பது கட்டடம் இல்லை, இருக்க ஒவ்வொரு கத்தடைய பிள்ளையும் தாய் தான். அப்படின்னா இன்னைக்கு வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள், அதை விட முக்கியமானது அவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணுமே, அவரை அறிகிற அறிவை அடையணுமே, அதுதான் அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம். நம்முடைய பங்களிப்பு எவ்வளவு உங்களுக்கு யோசித்து பாருங்க. பரிசுத்த பவுல் 7 விதமான அந்த 25ஐயும் 7ஆ டிவைட் பண்ணலாம். அதை ஒன்று சொன்னேன், சொந்த ஜனத்தால் வருகின்ற பாடுகள். இன்னைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு முதல் பிரச்சனை யாருன்னா வீட்டார் தான், சொந்த ஜனம்தான். அடுத்தது யாரு? ஆட்சி செய்கிறவர்கள், ஆளுகிறவர்கள். யார் ஆளுக இருக்குதோ அவங்க தான். அடுத்தது யாரு? மூட நம்பிக்கை உள்ள புறஜாதிகள், நம்ம சுற்றி இருக்கிற கூட்டம் தான். மீட்கப்படாதவர்கள் வெளிநாடுகள் எங்கிருந்து போறாங்க, விசுவாசிகள் ஆகாமலே இங்க இருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்க. அங்க போனவர் அங்க ரட்சிக்கப்படுறாங்க. அங்கே ரட்சிக்க குறிப்பாக இந்த சவுதி கண்ட்ரிஸ் இருக்கு தெரியுங்களா? அரேபியன் கண்ட்ரிஸ், சவுதியன் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா
இங்கேருந்து போகிறவங்க அக்கிரமம் சாதாரண தான் போவாங்க. ஆனால் அங்கே போன பிறகு அப்படி சினிமா தேட்டர் கிடையாதுங்க, அங்கே பார் கிடையாது, அங்கே அவனுக்கு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. வேலை செய்யணும், ரூமில் வந்து உட்காரணும், அவ்வளோதான். சாப்பிடணும், தூங்கணும், மறுபடியும் வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அந்த சூழலில் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அங்கே ரட்சிக்கப்பட்டால் அவன் வானத்தை அப்படி மறந்துட்டு இருப்பான். 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், இப்படி உட்காந்துருப்பானுங்க. 3 மணி நேரம் பேசி முடிச்ச உடனே அப்படி பார்ப்பான், ஏங்க சீக்கிரமாக முடிச்சிட்டீங்கன்னு கேட்பான். பாவி மனுஷா, 3 மணி நேரம் பேசியிருக்கிறேன், சீக்கிரம் முடிச்சிட்டிங்களே அப்படின்னா, இல்லையா இன்னும் கொஞ்சம் பேசுங்கய்யா. அங்கே இருக்கக்கூடிய ஊழியம் செய்கிறவங்க யார் தெரியுங்களா? ஊழியன்னா என்னென்னு தெரியாத ஆளுங்க ஊழியம் செய்வாங்க. ஏன்னா இங்கேருந்து போகும்போது சும்மா போனவங்க அங்கே போய் ரட்சிக்கப்பட்டு அங்கேயே ஊழியம் பண்ணுறாங்க. ஆனால் அங்கேருந்து ஒரு 2 மாதம் லீவில் வரோம் தெரியுங்களா, உள்ளதும் நொல்ல கண்ணா போயிடும். இங்கே வந்தால் எல்லாத்தையும் விட்டுட்டு இவன் சண்டை அவன் சண்டை ஏற்று விட்டு சண்டை, சித்தி பேச மாட்டா, அத்தை பேச மாட்டா, மாமா இதை பண்ணா, கடைசி 2 மாதம் எல்லா ஆவியும் விட்டுட்டு என்னைக்கிடா மறுபடியும் திரும்பி ஓடுவான்னு பார்க்கலாம் பாருங்களேன். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இதை நம்ம பாட்டு நிறைய பாட்டு பாடுறோம் இன்னைக்கு நிறைய. எப்போதும் நினைப்பேன் இந்த பாட்டு எல்லாமே ராகம் போட்டு பொய் சொல்கிற பாட்டு தான். சரியா? ஹலோ, சரி. அதில் ஒரு பாட்டு நான் அங்கே போன போது அந்த பாட்டை கேட்டேன், வெளிநாட்டு போகும் அந்த பாட்டை கேட்டு போய் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படி ஒரு பாட்டு தமிழ்நாட்டில் பாடுற பாட்டு எனக்கு தெரியாது. நான் அங்கே போய் அந்த பாட்டு பாடினா, ஓஹோ இந்த ஊருக்குன்னே இந்த பாட்டு எழுதுன போல அந்த பாட்டு அப்படின்னு யோசித்தேன். அந்த பாட்டை அப்படி பாடுறவங்க இங்கே வந்தவொன்னு சொல்கிறாங்க, அண்ணே எப்படா திருப்பி ஓடுவேன்னு இருக்குது, படாத பாடுபடுறேன், இங்கே வந்தால் அவ்வளவுதான் நம்ம பிச்சு எடுத்துடுறாங்க ஆளுங்க. சொன்னேன் இல்லையா, சொந்த ஜனம், சொந்த இனம், ஆட்சி செய்கிறவன். அடுத்தது சொன்னேன் மூட நம்பிக்கைகள், சுத்திருக்க மூட நம்பிக்கைகள், இதெல்லாமே உங்களை என்னையும் இந்த பாடுகளுக்கு விதைக்கலாம். பவுல் சொல்லுகிறார், வாசிங்களேன் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28, 29 வசனத்தை வாசிங்க. இவை முதலானவை இல்லாம, இதெல்லாம் போட்டுப்பா, எனக்கு பசி இருந்தது, பஞ்சம் இருந்தது, நிர்வாணம் இருந்தது, உபவாசம் எல்லாம் இருந்தது, இதெல்லாம் தள்ளிடலாம்ப்பா. அவன் யூதன் அடிச்சான், ரோமன் அடிச்சான், கிரேக்கன் கல் எடுத்து அடிச்சான், எல்லாம் சரிதான்ப்பா. இவைகள் இல்லாம ஒரு ஆமேன்னு சொல்லணுமே, எல்லாம் எல்லா சபையும் விட்டுருவோம். நம்ம சபையை பற்றி கவலையாவது நமக்கு இருக்கா? அவருக்கு எல்லா சபையும் பற்றி இருந்துதான். அட்லீஸ்ட் நாம் இன்றைக்கு ஒரு அங்கமாக இருக்கிறோமே, இந்த சபையை பற்றியாவது ஒரு கவலை இருக்கா? கிறிஸ்துவின் பிறப்பு சும்மா எளிதாக வரல, ஒரு கடினமான வேதனையை தாண்டி வந்ததுதான். ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெறுவது மனித மூளைக்கு அப்பாற்பட்ட எட்டாதது. உருவானதே பெரிய விஷயம், அது குழந்தையாக வெளியே வந்தது அதை விட பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் சொல்றாரு, இது இல்லாமல் இதெல்லாம் போட்டுப்பா, அவன் அடித்தான், உரைச்சான், கிழிச்சான், எல்லாம் பண்ணு போட்டோம். ஆனால் இந்த சபைகளை பற்றிய கவலை இருக்கிற 29ஆம் வசனம் வாசிங்க. ஒருவன் பலவீனனானால், ஒருவன் இடறினால் எரியுதா? பாருங்களேன், யாராவது ஒருவனுக்கு பின்மாற்றத்தில் போனா நம்ம மனசு எரியுதா? எனக்கு அப்பவே தெரியும், இவன் முடிக்கிற முடிய பார்த்தாலே தெரிஞ்சுது, இவர் ரொம்ப நாளைக்கெல்லாம் நிற்க மாட்டான் பிரதர். நான் அப்பவே சொன்னேன்ல, இவர் பெரிய தீர்க்க தெரிஞ்சுக்கிறது. ஹலோ அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் சிந்தித்துக் கொள்ளுவோம். எனக்கு எரியுதுன்றார் பாருங்களேன். நமக்கு எரியுதான் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எரியலையே. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை கொஞ்சம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. ராஜாவாகி எசேக்கியா இதை கேட்டபோது சட்டை என்ன பண்றான்? ஒன்று தெரியும் தானே, ராஜா வஸ்திரத்தை கிழிக்க கூடாது, தீர்க்க தரிசி வஸ்திரத்தை கிழிக்க கூடாது, ஆசாரியன் வஸ்திரத்தை கிழிக்க கூடாது இஸ்ரவேல்ல. ஆனா வேணுமா ராஜா அதனுடைய ராஜ வஸ்திரத்தை கிழிக்கலாம் பாருங்களேன். கிழித்து ரெட்டுடித்துக் கொண்டு இவர்கள் ஏசாயாட்ட போய் சொல்றாங்க. எசேக்கியா ராஜாவால் அனுப்பப்பட்டவங்க ஏசாயா தீர்க்கதரிசிட்ட போய் சொல்றாங்க, எந்த நாள் இது?
கொஞ்சம் வாயினால சொல்லுங்க, திரும்ப வாசிக்க தம்பி. எந்த நாள்? நாளைக்கு பிறப்பு. ஹலோ, நாளைக்கு ஹே இன்னைக்கு திரும்ப வாசிக்க வார்த்தைய. இல்ல இல்ல இல்ல, இந்த நாள் கவனித்துக் கொள்ளுங்கள். என்ன நாள் இது? நெருக்கத்தின் நாள். அடுத்தது ஆமென் சொல்லுங்க. பிள்ளை பேரு பெறதுக்கு பலம் இல்லைன்றான் பாருங்களேன். பிரசவிக்க பலம் இல்லை. அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதின வசனம் இன்னைக்கும் அப்படியே இருக்கு பாருங்களேன். இன்னைக்கும் அப்படியே இருக்கு பாருங்களேன். பிரசவம் எதிர்நோக்கி இருக்குது, பிரசவிக்க பலன் இல்லைன்னு சொல்றான் பாருங்களேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாளைக்கு பிறப்பை கொண்டாட போறோம். ஆனா இந்த நாள் பிரசவ வேதனையின் நாள். சரியா? நாம் ஜெபிப்போம். அதுக்கு முன்னாடி ஒன்றை விட்டு சொல்லி கடந்து போகிறேன். ஆவிக்கிற வாழ்க்கை நம்ம ஜெபிக்கிறோம், எல்லாமே ஜெபிக்கிறவங்க தான். நம்ம ஜெபத்தை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எதுக்காக ஜெபிக்கிறோம்? உபவாசிக்கிறோம்ல. சகரியா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்க. சகரியா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ தேசத்தின் எல்லா ஜனங்களோடும் ஆசாரியர்களோடும், யாரு தேசத்தில் ஒருத்தனை கூட விட்டுறக்கூடாது, ஒவ்வொரு ஜனத்தோடும் ஒவ்வொரு ஊழியம் செய்கிற ஆசாரியர்களோடும் நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் அதாவது 70 வருஷம் பாபிலோன்ல அடிமைகளாக இருந்த அந்த 70 வருஷமும் 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் கவனிச்சிங்களா? எனக்குன்னு உபவாசம் பண்ணையா இல்ல உனக்குன்னு உபவாசம் பண்ண கத்து கேட்கல பாருங்களேன். அடிமைப்பட்டு போனாலும் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு தான் உபவாசம் பண்றாங்களே தவிர யாருக்கு இல்ல. எனக்கென்று தானா உபவாசம் பண்ணி கத்த கேட்கிறார் பாருங்களேன். உபவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். யாருக்காக? எனக்கு ஜெபம் பண்றீங்களா இல்ல உங்களுக்கு பண்றீங்களா தானே கத்த கேட்கிறாரு. இஸ்ரவேல்ல முதல்ல ஒரே ஒரு நாள் தான் உபவாசம், வருஷத்துக்கு ஒரு நாள் தான். ஆனுவல் ஃபீஸ்ட் 7ஆம் மாதம் 10ஆம் நாள், அது டே ஆஃப் அட்டானமெண்ட், பிராயச்சித்த நாள் தான் யூதனுக்கு ஒரே ஒரு நாள் தான் உபவாசம் இருந்து. முதல்ல அடிமைப்பட்டு போன பிறகு 4 நாள் உபவாசம் வருஷத்துக்கு. 4ஆம் மாதம் 5ஆம் மாதம் 7ஆம் மாதம் 10ஆம் மாதம் 4 நாள் வருஷத்துக்கு. ஆனால் அவர்கள் வந்த பிறகு மறுபடியும் இஸ்லாமை கட்டி எழுப்பின பிறகு அவனுக்கு வருஷத்துக்கு 104 நாள், வாரத்துக்கு 2 நாள் உபவாசம். அவனை 52 வாரத்துக்கு 104 நாள் உபவாசம் அவனுக்கு. ஆனா கத்த கேட்கிறார், எனக்கென்று தானா உபவாசம் பண்ணீங்க? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். எப்படி இருக்கணும்? இன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், மன்னிக்கணும், எசேக்கியேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. ஞானபுத்திரனே, என்னவென்றால் அடுத்த வருஷம் வாசிங்க. இல்லம்மா இல்லம்மா இல்லம்மா. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமா? 21:9. ஓ இல்லை 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 இல்லை, ஒரு நிமிஷம். இல்லை, விட்டுலாம் வசனத்தை. அங்கே என்ன இருக்கு சொன்னால், உன் இடுப்பு நொறுங்கி போகிற அளவுக்கு நீ என்ன பண்ணும்? பெருமூச்சு விடுன்னு இருக்கும். என்ன வசனையா? 6ஆம் வசனம் வாசிங்க. ஆத்மனிக்கு வேணும். சரி, எசேக்கியேல் 21:6 வாசிங்க. ஆதலால் மனுபுத்திரனே, எப்படி பெருமூச்சு விடணுமா? அதுக்கு என்னன்னா பிரசவ வேதனை. ஒரு பிரசவிக்கிற தாய் பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பு வழியில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? பெருமூச்சு. அந்த ஜபத்துக்கு சொல்றார் பாருங்க. உன் இடுப்பு நொறுங்க நீ என்ன பண்ணு? பெருமூச்சு விடு.
மனம் கசந்து. ஏன்னா அடுத்த வருஷம் போட்டிருக்குது, அவனுக்கு என்ன வருது? கொடிதான நாட்கள் வருகிறது. என்ன வருது அவனுக்கு? கொடிதான நாட்கள் வருது. என்ன செய்யணும்? இன்னைக்கு இடுப்பு நொறுங்குகிற அளவுக்கு மிகுந்த அந்த பெருமூச்சு விட்டு ஜெபிக்க வேண்டிய காலம் இது. அப்போஸ்தலர் நடபடிகளில் 3 ஜெபத்தை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்க. முதல்ல ஒரு ஜெபத்தை பற்றி வாசிக்கிறோம். அது பரிசுத்த பவுலின் ஜெபம். எனக்கு தெரியுங்களா? டு நோ த வில் ஆஃப் காட். கண்கள் தெரியல, போய் உட்கார்ந்துருக்கிறான். தோல் படுகிற வீட்டு சீமோன் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறான். அங்கே அவன் சும்மா உட்கார்ந்துருக்கல. என்ன பண்றான்? அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, அங்கே அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். எதுக்கு ஜெபிக்கிறான் தெரியுங்களா? டு நோ த வில் ஆஃப் காட். இன்னைக்கு பெருமூச்சு விட்டு ஜெபிக்க வேண்டியது எதுக்கு தெரியுங்களா? இது என்ன குறித்த தேவ சித்தம் என்ன? நான் இன்னைக்கு என்ன செய்யணும்? சபைக்கு நான் என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்துக்கு நான் என்ன செய்யணும்? அந்த ஜெபம். 2ஆவதாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 40-41 வசனத்தை பாருங்க. இதே பரிசுத்த பேதுருவின் ஜெபம். எதற்கு? மரணத்தை ஜீவனாக மாற்றுவதற்கு ஜெபம். முதல்ல ஃபார் லைஃப். பரிசுத்த பவுல் ஜெபித்ததற்காக ஜீவனுக்கு இனிமேல் எப்படி வாழணும்னா உங்க சித்தம் என்ன? ஃபார் லைஃப். பரிசுத்த பேதுரு ஜெபிக்கிறதுக்கு அது இந்த மாதிரி ரிவைவல், திரும்ப ஜீவன் பெறுவதற்கு ரிவைவல். அப்போஸ்தலர்கள் 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். இது ஸ்தேவானுடைய ஜெபம். எனக்கு நித்திய ஜீவனுக்கு. ஒன்று ஜீவனுக்கு, அடுத்தது மறுபடியும் ஜீவனுக்கு, மூன்றாவது நித்திய ஜீவனுக்கு. பரிசுத்தவானுடைய ஜெபம் இதுதான். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், நாம் ஜெபிப்போம். கண்ணில் மூடுவோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 6-7 வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக அடிப்படையான ஒரு பாடம். பிரசவ வேதனை, ட்ரபாயில், பிரசவ வேதனை. சபைக்கு இன்றைக்கு தேவை. கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறோம், நல்லது. நானும் ஒரு நாள் கொடியெல்லாம் கட்டி, கிரிஃபெல்லாம் கட்டி, மாடாக்கு ஒரு சிலை, சூசையப்பருக்கு ஒரு சிலை, மேய்ப்பர்களுக்கு சிலை, ஆட்டுக்கு சிலை, மாட்டுக்கு சிலை, ஒட்டகத்துக்கு கூட ஒரு சிலை வச்செல்லாம் கொண்டாடின நாள் தான். ஆனால் என்றைக்கு எனக்குள்ள கிறிஸ்து பிறந்தாரோ அன்றைக்கு அது முடிஞ்சு போச்சு. எனக்கு என்னைக்கு கிறிஸ்மஸ் சொன்னால், என்னுடைய பிரசவ வேதனையினால இன்னொருவனுக்குள்ள கிறிஸ்து உருவானால் அதுதான் கிறிஸ்மஸ், அதுதான் கிறிஸ்து பிறப்பு. எனக்குள் பிறந்தவர் என் மூலமா இன்னொருக்குள்ள பிறக்கணும்ல. அது பிறக்காத வரைக்கும் இது ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துவின் பிறப்பாக இருக்காது. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடுப்பு கொஞ்சம் நொறுங்கிற மாதிரி பெருமூச்சு விட்டு ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். குறிப்பாக வீட்டில் உள்ளவங்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, அயலகத்தாருக்கு, நாம் வேலை செய்கிற இடத்துல, நாம் பழகிற இடத்துல, இந்த சமுதாயத்துக்கு கர்த்தர் ஜெபிக்கும் போது முதல்ல ஐயா இந்திய தேசத்துக்காக ஜெபம் பண்ணாங்க, தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியது. எப்படி ஜெபிக்கணும்? சும்மா இல்லை. யோவான் 13:22 வாசிக்கிறோம், ஒரு ஸ்திரீ பிரசவ வேதனைப்படும்போது என்ன பண்ணுவா? துக்கம் அடைவாள். ஆனால் ஒரு ஆண் பிள்ளையை பெற்ற உடனே சந்தோஷமாக மாறிடும்ல, துக்கம் சந்தோஷமாக மாறும்ல. சபையின் துக்கம் சந்தோஷமாக மாறும். அதுக்கு என்ன வேண்டும்? ஜெபம் அவசியம். கர்த்தரை பார்ப்போமா?